மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? जितने लोग दुखी हैं आप एक हालेलुया बोल सकते हैं। சூப்பர். அப்ப எல்லாரும் துக்கத்தோட வந்திருக்கீங்க यानी அப்படித்தானே? आप कुछ लोग दुखी आए हैं। நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். பல பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் இந்த வேளையில கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார், உங்க இருதயத்தை பார்க்கிறார். அதனால சந்தோஷமா இருங்க. और आप कैसे भी आए हों पर परमेश्वर आपके हृदय को जानता है, आपके हृदय को देखता है, इसलिए आप आनंदित हो जाएं। மனுஷங்க பார்க்கறாங்களோ இல்லையோ கர்த்தர் உங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். चाहे इंसान आपको देखे या ना देखे पर परमेश्वर आपको देखता है, आपके हृदय को देखता है। நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன். ஏன் தெரியல, இங்க வந்த உடனே ஆண்டவர் ஏவி சொன்னதை நான் சொல்றேன். मैं सिर्फ एक विषय कहना चाहूंगा, मैं आत्मा में भरकर मैं कह रहा हूँ। जैसे मैं यहाँ पर आया तो परमेश्वर इस बात को अगुवाई कर रहा है தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். और मैं इस बात को भविष्यवाणी के रूप से कहता हूँ। வெகு நாளாய் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க ஒரு சிலர். कुछ लोग जो है बहुत दिनों से कुछ विषय के लिए आप प्रार्थना कर रहे हैं காத்து கொண்டு இருக்கிறீங்க. और आप इंतजार कर रहे ஒரு हैं। சிலர் சோர்ந்து போயிட்டீங்க. कुछ लोग निराश हो गए हैं இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். पर परमेश्वर आज आपको देख के कहता உங்க है துக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். आपके दुख के बदले में परमेश्वर दुगनी आशीष को लेकर आएगा करके परमेश्वर भविष्यवाणी के रूप से कहता है। இது ஏன் தெரியல, இங்க வந்த உடனே ஆவியானவர் ஏவி சொல்ல சொன்னார். जैसे मैं यहाँ पे आया पवित्र आत्मा इस बात को अगुवाई कर रहा है आप लोगों से कहने के लिए। உங்க கவலை மாற போகிறது. आपका दुख बदलने वाला है, உங்க கஷ்டம் மாற போகிறது. आपका कष्ट बदलने वाला है। இந்த 2026 வருஷத்துல கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் எடுத்து பயன்படுத்துவாராக. और इस 2026 में परमेश्वर आपको और अधिक इस्तेमाल करें உங்களை சாட்சியாக நிறுத்துவாராக. और आपको गवाही बनाए। ஆமென். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க, कितने நம்புறீங்க? लोग विश्वास करते हैं इस बात पर? ஆமென். ஓகே. பாஸ்டர் உங்களுக்கு ரீசன்ட்டா என்ன காரியத்தை பேசிட்டு வரான்னு தெரியும் நினைக்கிறேன். என்ன காரியத்தை பேசிட்டு வரார்? और पासवान जो है आपकी कलीसिया में किस विषय के बारे में बात कर रहे हैं, आप कह सकते हो? ஃபேமிலி, परिवार के बारे में। கண்டினியூஸா பேசிட்டு வரார், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு சொல்றீங்க. इतना आप सोच रहे हो जैसे कि शायद आप भूल गए हैं। சொல்லுங்க. ஃபேமிலி பத்தி தானே பேசிட்டு வராங்க. हम परिवार के बारे में तो आपके पासवान बात कर रहे हैं। பாஸ்டர் வந்து எனக்கு ஃபேமிலியை பத்தி பேச சொல்லியிருந்தாரு. और पासवान ने कहा कि परिवार के बारे में आप बात நான் कीजिए। ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ரெண்டு விஷயத்தை பேச சொன்னார். जब मैं परमेश्वर से प्रार्थना कर रहा था तो परमेश्वर ने दो विषय इसके बारे में बात करने के लिए कहा இந்த ரெண்டு விஷயம் குடும்பத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம் அப்படின்றத மாத்திரம் சொன்னாரு. और ये दो विषय है परिवार में बहुत ही मुख्य है करके मैं समझता हूँ इस बात को। அதுல ஒரு காரியம் வந்து நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. और पहला विषय जो है परमेश्वर कहता है कि नहीं होना चाहिए। அது ரெண்டு விஷயத்தை சொல்றேன். वो दोनों विषय मैं कहना எனக்கு चाहूंगा கர்த்தர் உங்க இருதயத்துல பேசுவார் நான் நம்புறேன். और मैं विश्वास करता हूँ कि परमेश्वर आपके हृदय से आज बात करेगा। ஃபர்ஸ்ட் பொறுமை, पहला है धीरज ரெண்டாவது சண்டை और दूसरा है लड़ाई। இந்த பிரேயர்ல வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாரும் பொறுமைசாலியா? इस प्रार्थना में जितने भी लोग आए हैं क्या आप सब धीरजशाली हैं? சவுண்டே காணோம். आवाज नहीं आ रहा है। உண்மையை சொல்லுங்க, இல்லன்னா இல்ல. आप सच कह सकते हो, नहीं है तो आप नहीं बोल सकते हो। லாஸ்ட்ல எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. जो पीछे बैठे वो तो बिल्कुल कुछ नहीं कह रहे हैं। எல்லா காரியத்திலயும் நீங்க பொறுமையா இருக்கிறீங்களா? क्या आप हर एक विषय में धीरज रखते हैं? நம்ம இருக்கிறது இல்ல. हम नहीं रहते हैं। ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். एक उदाहरण के लिए मैं एक बात कहना நம்ம चाहूंगा। வாட்ஸ்அப்ல என்ன பண்றோம், மெசேஜ் சென்ட் பண்ணா मान लो कि व्हाट्सएप में अगर हम कोई मैसेज करते हैं நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணா உடனே அவங்க ரிப்ளை பண்ணணும். பண்ணாட்டி பொறுமை இழந்து விடுகிறோம். और जिनको भी हम मैसेज भेजते हैं हम चाहते हैं कि वो तुरंत हमें रिप्लाई करें, नहीं तो हमारा धीरज हम खो बैठते हैं। இது சொன்ன எக்ஸாம்பிள் தான். ये एक उदाहरण है। நான் அதற்கு ஒரு ஆதாரமா ஒரு வசனத்தை சொல்லி நான் ஆண்டவரோட வார்த்தைக்குள்ள நான் கடந்து போகிறேன். और इससे पहले मैं एक वचन बोलना चाहूंगा, उसके बाद मैं आगे बढ़ूंगा। யாக்கோபு याकूब 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 11வது வசனத்தை எடுத்தவர்கள் और வாசிக்கலாம். उसका 11 वचन। யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். याकूब 5 अध्याय और उसका 11 वचन। देखो हम धीरज धरने वालों को धन्यवाद कहते हैं। तुमने अय्यूब के धीरज के विषय में तो सुना ही है और प्रभु की ओर से जो उसका प्रतिफल हुआ उसे भी जान लिया है, जिससे प्रभु की अत्यंत करुणा और दया प्रकट होती है। தமிழ்ல சொல்லப்பட்டிருக்குது, இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. और यहाँ पे जैसे तमिल में भी ऐसे लिखा गया है कि जो धीरज धरते हैं उनको धन्य कहलाते हैं। நீங்க பாக்கியவானா இருக்கிறீங்களா? क्या आप धन्य हैं?
நிறைய பேர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்கல்ல. कुछ लोग तो आप इधर देख ही नहीं रहे हो। பாக்கியவானா இருக்கிறீங்களா? क्या आप सब धन्य हैं? பொறுமையில பாக்கியவானா இருக்கிறீங்களா? क्या आप धीरज में धन्य हैं? இல்ல. नहीं। நம்ம என்ன பண்றது, பொறுமைசாலியா இருக்கிறது இல்ல. और हम धीरज नहीं रखते हैं। பைபிள்ல ஒரு மனுஷன் இருக்கிறாரு. बाइबल में एक मनुष्य है। யோபு பாத்தீங்கன்னா பொறுமையை குறித்து நீங்க எல்லாரும் படித்திருப்பீங்க. और आपने अय्यूब के बारे में पढ़ा होगा कि उसका धीरज कैसे था। ஆமாவா இல்லீங்களா? हाँ या नहीं? அவர் பொறுமையா இருந்ததனால தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். उसने धीरज रखने के कारण ही उसने दुगनी आशीष को प्राप्त की। நம்ம பொறுமையா இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமா? क्या हम धीरज रखकर हमारे आशीषों को हम प्राप्त करते हैं? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பொறுமையா இருக்கிறோமா? पहले क्या हम धीरज रखते हैं? இருக்கிற எல்லாத்துலயும் அவசரப்பட்டுட்டே இருக்கிறோம். हर एक विषय में हम जल्दबाजी करते हैं। வெயிட் பண்ணுங்க, इंतजार करो। வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம வெயிட் பண்ண மாட்டேங்கிறோம். कभी हम बोलते हैं ना कि इंतजार करो, हम इंतजार नहीं करते। உடனே என்ன ஆகணும், எனக்கு காரியம் நடக்கணும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறோம். और हम बोलते हैं कि अरे ये विषय मेरे लिए नहीं हुआ, ये नहीं हुआ करके हम बड़बड़ाना शुरू कर देते हैं। கர்த்தர் உங்களை தாமதிக்கணும்னு சொல்றாரு. परमेश्वर कहता है थोड़ा सा विलंब होगा। நீங்க தாமதிக்கிறீங்களா? विलंब होने के लिए क्या आप इंतजार करते हैं? வெயிட் பண்றீங்களா? क्या आप इंतजार करते हैं? எதுமே பேச மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? देखो आप उत्तर नहीं बोल रहे हो। நான் வந்து ஒரு டீச்சரா இருந்தவன். मैं पहले एक अध्यापक था। ஓகேங்களா? நான் கேள்வி அதிகமா கேட்பேன். मैं बहुत सारे सवाल करता हूँ। ஏன்னா எனக்கு கொடுத்துக்கிறது 1 மணி நேரம்னால நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். 1 घंटा दिया गया है तो मैं समय व्यर्थ नहीं करना चाहूंगा। ஏன்னா இல்லனா நான் கேள்வி பயங்கரமா கேட்பேன். नहीं तो मैं बहुत सारे सवाल करता हूँ। நான் கேள்வி கேட்கல அப்படினா நீங்க எல்லாம் தூங்குறீங்க, இல்லனா உங்க கவனம்லாம் வேற பக்கம் இருக்குன்னு அர்த்தம். अगर मैं सवाल नहीं करता हूँ तो यानी आप सो रहे हैं, नहीं तो मैं नहीं करूंगा तो आप सो सकते हैं। பேசுங்க, என்னோட பேசுங்க. आप मेरे से बात करें। குளிர் வேற இருக்குது இல்லையா? ऐसे भी ठंड हो रहा है। பேசுங்க, நம்ம எல்லாரும் பேசலாம். आप सब बात करें। நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். और आप क्या धीरजशाली हैं या नहीं करके आप परख कर देखें। நம்ம பொறுமைசாலியா இருக்கிறதே கிடையாது. हम धीरज नहीं रखते हैं। உங்களுக்கு ரொம்ப புரியற மாதிரி சொல்லணும் அப்படினா मैं आपको और समझाने के लिए समझने के लिए इस बात को कहूंगा। தேவன் பொறுமை உள்ளவராய் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த நிமிஷத்துல இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். परमेश्वर धीरजशाली है, इसीलिए आज हम यहाँ पे पाए जाते हैं। ஆமாவா இல்லீங்களா? हाँ या नहीं? உண்மைதானே? सच बात है या नहीं? அவர் பொறுமை இல்லாம நம்மள எல்லாத்துக்கும் பனிஷ்மென்ட் பண்ணாரா நம்ம இந்நேரம் இங்க இருக்க முடியுமா? अगर परमेश्वर धीरजशाली नहीं होता तो हम जो भी गलती कर रहे हैं हर एक विषय के लिए फिर हमें पनिशमेंट दंड मिलता। இருக்க முடியுமா? क्या हम रहते हैं अगर परमेश्वर से पनिशमेंट देता तो? கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. जरूर मैं कहता हूँ हम नहीं रह पाते। கர்த்தர் பொறுமையா இருந்து என் பிள்ளை இன்னைக்கு மாறிரும் நாளைக்கு மாறிரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, காத்து பொறுமையா இருக்கிறார். और परमेश्वर आज मेरी जो बेटा है या बेटी है आज बदल जाएगी या फिर कल बदल जाएंगे करके परमेश्वर हमारे विषय में भी धीरज रखता है। இன்னைக்கு நம்ம கர்த்தர் ஃபேமிலில பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு கத்து கொடுக்கிறார். और आज के दिन परमेश्वर इस परिवार में धीरज रखना है करके सिखाता है। अनेक நேரங்கள்ல நம்ம ஃபேமிலில பொறுமை இழந்து வார்த்தைகளை பேசி விடுறோம். और कहीं समय हम परिवार के बीच में जो है अपने धीरज को खो बैठकर हमारे मुंह से बहुत सारे शब्द निकल जाते हैं। தேவையில்லாம என்ன கம்யூனிகேஷன் வந்துருது, பொறுமை இல்லாம என்ன வார்த்தை பேசுறோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. और हम जल्दबाजी में हम क्या शब्द का इस्तेमाल कर रहे हैं करके हम परख कर नहीं देखते। அவங்க மேல ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். और उनके ऊपर गुस्सा कर कर ये वाद विवाद में चला जाता है। ஆனா பொறுமையா இருந்தாலே நம்ம காரியத்தை சாதிக்க முடியுமே. अगर हम धीरज रखकर भी तो बहुत सारे विषय को हम जीत सकते हैं। ஏன் अनेक முறை நீங்க வந்துட்டு பொறுமையா இல்லாம ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? क्यों बिना धीरज के हर बात में वाद विवाद करते हैं? ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? क्यों आप लड़ाई करते हैं? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? कभी आपने सोचा है? நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? मैं एक विषय कहूं, நம்ம எல்லாரும் சண்டை போட்டுருவோம். हम सब लड़ लेते हैं। என்னென்ன பேசுறோமோ எல்லாத்தையும் பேசிடுவோம். जो कुछ बोलना चाहते हैं वो सब कुछ हम बोल देते हैं। சண்டை போட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யோசிப்போம் நம்ம தேவையில்லாம இத फिर பேசிட்டோம். सब कुछ खत्म होने के बाद फिर हम अपने आप को परख कर देखते हैं, शायद अरे मैंने ये जल्दबाजी में बोल दिया, கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருந்திருக்கும். शायद मुझे थोड़ा सा शांत रहना चाहिए था। अनेक நேரங்கள நம்ம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறோம். कहीं बार हम जल्दबाजी में मुंह से बहुत सारे हमारे शब्द का इस्तेमाल कर நம்ம देते हैं। பொறுமையா இருந்தாலே அந்த காரியம் என்னவாயிரும், சரியாயிரும்.
अगर हम धीरज रखेंगे तो वो भी अपने आप जो विषय ठीक होना चाहिए वो हो सकता था। அநேக ஃபேமிலியில அவசரப்பட்டு முடிவு எடுத்து 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 ஃபெயிலியர் 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 ஃபெயிலியரை தான் பார்த்துட்டு இருக்கோம். कहीं परिवार में जल्दबाजी कर 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 बहुत सारे निर्णय को लेकर वो हार में खत्म हो चुका है। பிரேயர்ல நான் உண்மையா சொல்றேன், நான் தீர்க்கதரிசி ஆவியில ஏவிச நான் சொல்றேன். और मैं इस बात को जो है आत्मा में भर कर कहता हूँ। இந்த பிரேயர்ல இருக்கிற अनेகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுமை இழந்து போய் தான் இருக்கீங்க. और इस प्रार्थना में बहुत सारे लोग ऐसे पाए जाते हैं जो अपने धीरज को खो चुके हैं। எத்தனை வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பா, இனி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையே. जो परमेश्वर ने आपको वादा दिया है कितने साल हो गए जो अभी तक पूरा नहीं हुआ है। அநேக நேரங்கள்ல மனுஷியமா நீங்க என்ன பண்ணீங்க, யோசிச்சிட்டீங்க பொறுமை இல்லாம. कहीं समय आप जो है इंसानियत से बहुत सारे विषय को आपने सोचा है। கர்த்தர் நம்மள வெயிட் பண்ண சொல்றாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் தாங்க. और परमेश्वर आपको जो है इंतजार करने के लिए बोलता है तो उसके पीछे एक मकसद है। ஆனா நம்ம அவசரப்பட்டு காரியத்தையே கெடுத்துறோம். पर हम जल्दबाजी में हर एक विषय को जो है खराब कर देते हैं। அது விசேஷமா ஃபேமிலில நடக்குது. और वो खासकर परिवार में होता है। ஹஸ்பண்ட் ஒன்னு சொல்லுவாங்க, पति एक विषय कहता है, பிள்ளைங்க ஒன்னு சொல்லுவாங்க, बच्चे कुछ और कहते हैं, மனைவி சொல்லுவாங்க, पत्नी कुछ और कहती ஆனா है। கடைசில என்ன நடக்கும், फिर अंत में क्या होता है, பண்ணிருங்க பாத்துக்கலாம், अरे ये करो हम देख लेंगे, देखा जाएगा। கடைசில என்ன ஆகுதுங்க, फिर अंत में क्या होता है, அந்த காரியம் நடக்காமே போயிருது. और वो विषय पूरा ही नहीं होता। இது நிறையரோட வாழ்க்கையில நடந்திருக்குது. ये बहुत सारे लोगों के जीवन में ऐसे हुआ है। நான் உங்களுக்கு இது உண்மையா நான் வந்து என்னோட ஊர் வந்து மதுரை, அதனால அங்க நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். और मेरा जो मैं जिस स्थान से आया हूँ उस स्थान का नाम है मदुरई। वहाँ पे जो एक घटना घटी मैं उस विषय के बारे में मैं आपको कहना चाहूँगा। அந்த ஒரு அக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா தினந்தோறும் செபிப்பதற்காக வருவாங்க. और एक बहन थी जो हर दिन प्रार्थना करने के लिए एक स्थान में आती थी। அவங்க கணவர் வந்து பெரிய ஒரு குடிகாரரா இருந்தார். और उनके जो पति थे वो बहुत बड़ा जो है पियक्कड़ थे, पीते थे बहुत ज्यादा। அந்த அக்கா தினந்தோறும் செபிக்க வரும்பொழுது நார்மலாலாம் வர மாட்டாங்க. और वो जब भी बहन वो प्रार्थना करने के लिए आती थी वो बहुत साधारण रीति से नहीं आती थी। என்னைக்காவது மண்டையில கட்டு போட்டுட்டு வருவாங்க, இல்ல கையில அடிபட்டு மூஞ்சி வீங்கி அப்படிதான் வருவாங்க. ஏன்னா அவங்க கணவனை வந்து தினந்தோறும் குடிச்சிட்டு அடிப்பாரு. और हर दिन वो बहन ऐसे आती थी, कभी जो है सिर पे पट्टी होता था, कभी जो है हाथ पे, कभी पैर पे, कभी मुंह सूजा हुआ होता था, क्योंकि उनके पति जो है उन्हें मारते थे। அந்த அக்கா தினந்தோறும் வந்து செபித்து கொண்டே இருப்பாங்க. और वो बहन आके हर दिन प्रार्थना करती थी। அந்த அக்கா ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. அடி வாங்கிட்டு வந்தாலும் அவங்க கணவனார வந்து என்ன பண்ண மாட்டாங்க, குறை சொல்லவே மாட்டாங்க. वो इतना पिटाई तो खाकर आती थी पर कभी भी वो अपने पति को जो है कम किसी भी विषय के लिए जो है मतलब वो खराब नहीं कहती थी। ஒரு நாள் வர்றப்போ பாத்தீங்கன்னா அந்த அக்காவோட தலையில ரொம்ப பெரிய கட்டு போட்டிருந்தாங்க. और एक दिन ऐसे हुआ कि उनके सिर में बहुत बड़ा जो है पट्टी बंधा हुआ था। அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ கொண்டு எரிஞ்சனால அவங்க தலையில பட்டுருச்சு. और उनके पति जो है किसी वस्तु को लेकर मार दिया था, हो गया था। ஆனா அப்பப்போ நாங்களே சொன்னோம், ஏன் அக்கா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். तो हम ही उन्हें कहने लगे थे कि अरे ये कैसे पति, आप उन्हें छोड़ क्यों नहीं देते हो बहन, करके हम बोलने लग गए। அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, तब उस बहन ने कहा பிரதர் कि भाई என்னைக்காவது ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் மாறுவாரு பிரதர். किसी ना किसी दिन मेरा पति बदल जाएगा। இது उண்மையிலே நடந்த ஒரு விஷயம். और ये सच्ची घटना है जो मैं आपको कह रहा हूँ। அந்த அக்கா வந்து அடி வாங்கினாலும் அடியை வாங்கிக்கிட்டாங்க. वो बहन जितने भी वो पिटाई मतलब वो पीटते थे वो हर एक पिटाई को वो लेती थी। நிறைய ஆர்குமெண்ட் வரும், அதையும் வந்து சமாளிச்சிட்டாங்க. हर एक वाद विवाद को भी वो सही से जो है ले लेती थी। ஆனா அந்த அக்கா நீடிய பொறுமையா இருந்தாங்க. पर वो बहुत ही धीरजशाली थी। ஒரு நாள் நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல, और आप विश्वास करो या ना करो पर एक दिन ऐसा हुआ அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. उनके पति को जो है एक एक्सीडेंट हुआ। அந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே उस एक्सीडेंट होने के बाद அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. और उनको हॉस्पिटल में जो है भर्ती कर दिया गया। இந்த அக்கா வந்துட்டு போறாங்க. और ये बहन वहाँ पे मिलने के लिए गई। அந்த இடத்துல அந்த அக்கா தான் அந்த சகோதரன் அவ்வளோ அடிச்சார், எல்லாம் பண்ணாரு. அந்த அக்கா வந்து பொறுமையா அந்த காரியம் அவருக்கு எல்லா காரியத்தையும் அந்த அக்கா செஞ்சாங்க. और इतना उस पति ने जो है इस बहन को पीटा पर उस बहन ने ही जो है हॉस्पिटल में रहकर सब कुछ देखभाल उनके पति के लिए किया। அந்த அண்ணன் அன்னைக்கு கேட்டாராம், तो उस भाई ने इस बहन से ऐसे सवाल किया நான் உன்னை இவ்வளோ அடிச்சேனேப்பா, कि मैंने तो तुझे कितना पीटा, நான் உன்னை இவ்வளோ திட்டுனேனே, मैंने तुझे कितना डांटा, ஆனா இன்னமும் என்ன ஏன் இவ்வளோ பார்த்துருக்கு? இதே வேற ஒரு பெண்ணா இருந்தா இந்நேரம் என்னை விட்டுட்டு போயிருப்பா. अगर और कोई लड़की होती तो शायद वो कब का जो है मुझे छोड़कर चली जाती। அப்போ அந்த அண்ணன் சொல்லிட்டு அழுதாராம். तो ऐसे वो बोलकर वो भाई जो है रोने लगे। அப்போ போது உங்க ஏசப்பா யாரு, நாங்க வரேன்.
और फिर उस भाई ने ऐसे किया कि जिस परमेश्वर की तू जो है आराधना करती है वो यीशु मसीह कौन है। உடனே அந்த அவங்களும் உடம்பு சரியாயிட்டு வந்துட்டு ஜெபிக்கிறதுக்காக और वो வந்தாங்க. पूछकर जो है वो भी इनके साथ जो है प्रार्थना करने के लिए आने लगे। அந்த அக்கா ஆனா தினந்தோறும் வந்து அடி வாங்கினாலும் வந்து பொறுமையோட வந்து ஜெபித்ததுனால और इतना पिटाई खाने के बाद भी वो धीरज उस बहन ने रखा और उन्होंने प्रार्थना करने के कारण அந்த குடும்பம் இப்பொழுது ஊழியக்கார குடும்பமாய் और वो परिवार जो है अब एक सेवकाई करने वाला एक परिवार बदल गया। அண்ணே ஒரு பாஸ்டர் ஆயிட்டார். और वो जो भाई है वो एक पासवान बन गए। இது எப்படி நடந்துச்சு ये कैसे हुआ சொல்லுங்க. आप बताएं। பொறுமையா இருந்ததுனால. धीरज रखने के कारण। இந்த வேளை நான் ஒரே ஒரு சிலருக்கு நான் ஒரு சில காரியத்தை சொல்ல விருப்பப்படுறேன். मैं कुछ लोगों को कुछ विषय मैं कहना चाहूंगा। அக்காவாகட்டும் சரி, அண்ணனாகட்டும் சரி, அம்மாவாகட்டும் சரி, அப்பாவாகட்டும் சரி, कोई भाई हो या कोई बहन हो, कोई माता हो या कोई पिता हो, जो कोई भी आप क्यों ना हो, பிள்ளைகளாகட்டும் சரி, कोई बच्चे भी क्यों ना हो, தயவு செய்து பொறுமையா இருங்க. मैं आपसे विनती करता हूँ कि आप धीरज रखें। தயவு செய்து பொறுமையா இருங்க. कि मैं आपसे विनती करता हूँ धीरज रखें। அவசரப்படாதீங்க. हर बातों में जल्दबाजी ना करें। கர்த்தர் உங்க ஒவ்வொருவர் மேல ஒவ்வொரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर हर एक के ऊपर जो है एक योजना को रखा है। अनेक நேரங்களில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? कहीं समय पता आप क्या करते हैं? அவசரப்பட்டு நம்ம காரியங்களை எல்லாவற்றையும் ஃபெயிலியர் பண்ணிடுறோம். जल्दबाजी कर 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 हर विषय को हम बिगाड़ देते हैं। என்னோட வாழ்க்கையில நான் நடந்ததை நான் சொல்றேன். मेरे जीवन में जो हुआ मैं उस विषय को भी कहना चाहूंगा। ஊழியத்துக்கு அழைச்சாருன்றதை நான் சொல்றேன். परमेश्वर ने मुझे कैसे सेवकाई में बुलाया करके मैं कहना चाहूंगा। நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தான வந்திருப்பீங்க. आप सब जो है उद्धार पाकर आप सब आए। ஆமாவா இல்லைங்களா? हाँ या नहीं? நான் ரட்சிக்கப்படல. पर मैं उद्धार नहीं पाया। எனக்கு ஒரு பெரிய என்கவுண்டர் நடந்தது. मैं ऐसे बोलूंगा कि मेरे साथ एक एनकाउंटर हुआ था। நான் अनेक முறை ஆண்டவர் என்ன ஊழியத்துக்காக அழைச்சார். कहीं समय परमेश्वर ने मुझे सेवकाई के लिए बुलाया। நான் अनेक முறை என்ன பண்றது அவசரப்பட்டுருவேன். எல்லா காரியத்திலும் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு अनेक ஊழியக்காரங்கள் மூலமா கூப்பிடுவாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. कहीं सेवक के द्वारा परमेश्वर ने मुझे कहीं बार बोला कि तुझे सेवकाई में आना पड़ेगा, पर मैंने नकार दिया उस विषय को। ஒரு காரியம் நடந்தது. एक विषय ऐसा हुआ। எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. और एक मेरे साथ बहुत बड़ा एक्सीडेंट हुआ। ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் जब एक्सीडेंट हुआ கர்த்தர் கேக்குறேன் ஆக்சிடென்ட் ஆகி கீழ கிடக்குறேன். एक्सीडेंट होकर मैं नीचे से पड़ा हुआ था जमीन पर। कोरोना टाइम में நான் ஆக்சிடென்ட் ஆகி कोरोना के टाइम में ऐसे हुआ मेरे साथ। அந்த பெரிய ஹைவே ரோட்ல ஒரு வண்டி கூட போகல. और उस हाईवे जो रोड था उसमें एक भी गाड़ी नहीं जा रही थी। ஒரு வண்டியுமே போகல. அப்படியே நான் அடிபட்டு கிடக்குறேன் கீழ. और एक भी गाड़ी नहीं आ रही थी ना जा रही थी। मैं वहां पे ऐसे पड़ा हुआ था। அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு ஃபேமிலி கார்ல வந்தாங்க. और एक परिवार जो है गाड़ी के द्वारा वो आ रहे थे। என்ன வந்து அப்படியே வந்து தூக்குனாங்க. तो उन्होंने जो है मदद की मुझे उठाने में। அப்படியே நான் மேல பார்த்தேன். तो मैंने ऊपर की ओर आसमान की ओर देख के कहा ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டீங்களே कि ஆண்டவரே, परमेश्वर आपने मेरे साथ क्या कर दिया। நீ இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்துருவ, நாளைக்கு ஊழியத்துக்கு வந்துரு. நான் பொறுமையா இருந்தேன்டா. तब परमेश्वर ने मेरे से कहा कि तू आज आ जाएगा या कल आ जाएगा करके मैंने सोचा, मैंने धीरज रखा। நான் अनेक ஊழியக்காரங்கள் மூலமா நான் பேசினேன். मैंने कहीं सेवक के द्वारा तेरे से बात की, ஆனா நீ வரல. पर तू नहीं आया। அதனால தான் உனக்கு நான் என்கவுண்டர் तो इसलिए मैंने तेरे साथ एनकाउंटर किया करके அவர் परमेश्वर ने कहा। பொறுமையா எத்தனை வருஷம் தெரியுமா? ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, और परमेश्वर ने मेरे ऊपर इतना धीरज रखा, 1 साल 2 साल नहीं, 7 வருஷம் 7 साल तक। எனக்காக நான் ரட்சிப்புக்குள்ள வரணும்ன்றதுக்காக கர்த்தர் பொறுமையாக இருந்தார். और मैं उद्धार में आऊं करके परमेश्वर ने इंतजार किया। அதனால தான் இந்த வேளையில நான் வந்துட்டு உங்க மத்தியில வந்து ஊழியம் செய்து கொண்டு और इसीलिए आज मैं यहाँ पर आपके सामने खड़ा हूँ। நான் இந்த டெல்லி பட்டணத்துல கர்த்தர் என்ன ஊழியம் செய்ய அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். और परमेश्वर मुझे इस दिल्ली शहर में सेवकाई करने के लिए मुझे बुलाया है। நான் நினைச்சேன் நான் தமிழ்நாட்டுல ஊழியம் செய்துட்டு இருந்திருக்கலாம். मैं चाहता तो मैं तमिलनाडु में कहीं पे सेवकाई कर सकता था। நம்புவீங்களா மாட்டீங்களா எனக்கு தெரியாது. எனக்கு இன்னும் ஹிந்தி தெரியாது. आप विश्वास करो या ना करो, मुझे अभी भी हिंदी नहीं आती। எனக்கு வந்துட்டு ஒரு ஆள் வந்து ஏதாவது சொன்னா டிரான்ஸ்லேட் பண்ணணும். और अगर मेरे से कोई बात भी करना चाहता है तो मुझे जो है उसके लिए ट्रांसलेट करना पड़ेगा। என்ன 5 வருஷம் இந்த இடத்துல ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். जो कि 5 साल से मैं यहाँ पर हूँ और सेवकाई कर रहा हूँ। கர்த்தர் என்னை பொறுமையா இருந்து தேர்ந்தெடுத்ததனால நான் இங்க ஊழியக்காரனா வந்து நான் நிக்கிறேன். परमेश्वर ने मेरे ऊपर धीरज रखा, इसीलिए मैं आज यहाँ पे सेवक के रूप में यहाँ पे खड़ा இதே हूँ। போல தாங்க உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறாருங்க. परमेश्वर ने ऐसे ही आप हर एक के ऊपर भी धीरज रखता है। தயவு செய்து அவசரப்படாதீங்க. तो आप किसी भी बात के लिए जल्दबाजी ना करें। இது ஃபேமிலிக்கு மாத்திரமல்ல, உங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன். ये सिर्फ परिवार के लिए नहीं है, आपके व्यक्तिगत जीवन के लिए भी।
ஒரு சிலர் வந்துட்டு நான் ஆவியில ஏவறதுனால நான் சொல்லுகிறேன், और मैं आत्मा में भरकर एक और विषय को कहता हूँ, வேலைக்காக अनेक முறை ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. आप में से कुछ लोग हैं जो आप काम के लिए कहीं जगह में आप ढूंढ रहे हैं, இந்த பிரேயர்ல இருக்கீங்க, इस प्रार्थना में ही पाए जाते हो आप। அவங்க ரெஸ்யூம் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. आपका रेज्यूम हर जगह रिजेक्ट हो रहा है ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்டு அழுதுட்டு இருக்கீங்க. और आप रो रहे हैं, विलाप कर रहे हैं कि क्यों परमेश्वर ऐसा हो இந்த रहा है। பிரேயர்ல இருக்கீங்க, इस प्रार्थना में पाए जाते हैं என்ன आप ஆண்டவரே என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க कि परमेश्वर आपने मुझे रखकर क्या योजना रखा அப்படின்னு है। சொல்லி ஒரு சிஸ்டர் அழுதுட்டு இருக்கீங்க. और एक बहन ने इससे रो रहे हैं यहाँ पर வேலை கிடைக்கும், कि कब मुझे काम मिलेगा, ஏன் எல்லா இடத்துலயும் எனக்கு ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்குது. क्यों मैं हर जगह से नकारा जाता हूँ जाती हूँ। பொறுமையா இருங்க परमेश्वर कह रहा है धीरज रख। தம்பி, பொறுமையா இருங்க தம்பி, परमेश्वर कह रहा है कि भाई धीरज रख, பொறுமையா இருங்க. धीरज रखो, கர்த்தர் உங்க மேல ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने आपके ऊपर एक योजना रखा है। யாருக்கும் கர்த்தர் சொல்றாருங்க, परमेश्वर किसी के लिए आज यहाँ पे कह रहा है, இது அவங்களுக்கு மாத்திரமல்ல உங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன். ये सिर्फ उनके लिए नहीं है, मैं आप सबके लिए भी कहता உங்க हूँ। வாழ்க்கையில தாமதம் வருதா, आपके जीवन में क्या हर विषय में विलंब हो रहा है, தயவு செய்து பொறுமையா இருங்க. मैं विनती करता हूँ कि आप धीरज रखें, அவசரப்படாதீங்க. आप जल्दबाजी ना करें। குடும்பத்துக்குள்ளேயும் நான் சொல்லுகிறேன், और मैं परिवार के लिए भी कहता हूँ, தயவு செய்து பொறுமையா இருங்க. मैं विनती करता हूँ कि धीरज रखें। யோபு நினைத்திருந்தா, अगर अयूब सोचता तो, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, யோபு நினைச்சிருந்தா आप ही सोच कर देखिए, अगर अयूब सोचता तो ஆண்டவர் என்ன வேணா பேசி இருந்திருக்கலாம். वो परमेश्वर को कुछ भी बोल सकता था என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, कि परमेश्वर क्या आपने मेरे साथ कर दिया, என் குடும்பம் போயிருச்சு, मेरा तो परिवार चला என் गया, சொத்து பத்தி எல்லாமே போயிருச்சு. मेरे सारे संपत्ति चली गई। ஆனா அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா, पर परमेश्वर उस अयूब ने पता क्या कहा, கர்த்தர் கொடுத்தார், परमेश्वर ने दिया கர்த்தர் और எடுத்தார். परमेश्वर ने लिया, அதுக்கப்புறம் பொறுமையா தான் இருந்தார். और उसके बाद भी उसने धीरज रखा। நம்மள்ட்ட இருந்து ஏதோ ஒரு காரியம் போயிருச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க अगर हमारे पास से कोई विषय निकल जाता है तो आप क्या करते हैं, சொல்லுங்க. आप कहें। அழுது புலம்பிட்டு இருப்போம், हम रो कर विलाप करके बड़बड़ाना शुरू कर देते हैं, ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களே. परमेश्वर ने क्या कर दिया मेरे साथ। आप ஒரு சிலர் வந்து ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, कुछ लोग फिर प्रार्थना करना छोड़ ஒரு देंगे, சிலர் பைபிள் வாசிக்கவே कुछ மாட்டாங்க. लोग बाइबल पढ़ना छोड़ देंगे। இதெல்லாம் உண்மைங்க. ये सब सच बात है। இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, आज परमेश्वर आपको देख के कहता है, யோபு போல தயவு செய்து பொறுமை உள்ளவரா இருங்க. अयूब की तरह तुम भी धीरज रखो நீடிய பொறுமை உள்ளவர்களா இருங்க. और धीरजशाली बनो। குடும்பத்துல परिवार में யோபுவோட மனைவி கூட பாத்தீங்க அப்படின்னா யோபுவை தூசணமா பேசிட்டு ஆண்டவரையும் தூசணமா பேசிட்டு போயிட்டான். और अयूब की जो पत्नी थी उसने भी बोला कि परमेश्वर को दूषित कर और निकल जा, तू भी निकल जा, तेरा परमेश्वर चले जाए करके उसने कहा। அப்ப கூட அவர் ஏதாவது தப்பா பேசினாரா? तब भी क्या अयूब के मुंह से कुछ गलत निकला? பேசவே இல்லையே. नहीं, பொறுமையா தானே இருந்தாரு. तब भी उसने धीरज रखा। இந்த வேலையில நீங்க எத்தனை பேர் பொறுமையா இருக்கிறீங்க? इस समय में आप में से कितने लोग हैं जो धीरज रखते हैं? எத்தனை பேர் வந்துட்டு பொறுமை இழந்து இருக்கிறீங்க? कितने लोग हैं जो अपने धीरज को खो देते हैं बार बार? கர்த்தர் உங்களை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து தாங்க சொல்றாரு, परमेश्वर हर एक को देख के कहता है, பொறுமையா இருங்க. धीरज रखो। யோபு பொறுமையா இருந்ததனால தான் अयूब धीरज रखने के कारण அவர் இழந்து போனது ஒன்று, उसने खोया एक एक, ஆனா கர்த்தர் இரட்டத்தனையான पर ஆசீர்வாதத்தை கொடுத்தார். परमेश्वर ने हर एक विषय में दुगुना आशीष को लेकर பொறுமையா आया। இருந்ததனால இது கிடைச்ச ரிவார்டு. धीरज रखने के कारण ये जो परमेश्वर ने उसे तोहफा दिया। உங்க வாழ்க்கையில உங்க ஃபேமிலி வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்ய ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். आपके जीवन में और आपके परिवार में भी परमेश्वर इस विषय को करना चाहता है। ஃபேமிலில பொறுமையா இருப்பீங்களா இனிமே? क्या इसके बाद आप परिवार में धीरज रखोगे? யோசிச்சு பாருங்க. आप सोच कर देखें। நான் ஒரு காரியம் சொல்றேங்க, मैं एक और विषय कहना ஃபேமிலினால चाहूंगा। இந்த காரியத்தை நான் பேசுறேன். ये परिवार है इसलिए मैं कह रहा हूँ। மாமியார் என்ன வந்துட்டு கொடுமைப்படுத்துறாங்க, मुझे सासू माँ जो है मुझे बहुत ज्यादा तंग करती है, மருமக என்ன இப்படி எல்லாம் பேசுறா, या मेरी बहू मुझे बहुत ताना मारती है, என் ஹஸ்பண்ட் என்ன வந்து இப்படி திட்டுறாரு, या मेरे पति जो है मुझे बहुत ज्यादा என் डांटते பிள்ளைங்க हैं, என்ன வந்து இப்படி मेरे திட்டுறாங்க बच्चे मुझे ऐसे डांटते हैं। அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலம்பாதீங்க. और ऐसे विषय को भी लेकर आप निराश ना हो, அவங்கள நீங்க எதுவுமே பேசாதீங்க. आप उनको भी उनके विरोध आप कुछ ना कहें। நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேங்க, मैं सिर्फ एक विषय कहना चाहूंगा। தயவு செய்து பொறுமையா இருங்களேன். मैं विनती करता हूँ आपसे बार बार धीरज रखो। பேசட்டும், जो बोल रहे हैं बोलने दो। எவ்வளவு நேரம் பேசுவாங்க कितने देर तक वो बात करेंगे? யோசிச்சு பாருங்க, பேசட்டும். और बात करने दो। அப்போ போது ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே कि परमेश्वर उस समय आप परमेश्वर से ऐसे मांगे, என் காதை மந்தமாக்குங்க, परमेश्वर मेरे जो कान है उसे आप बंद कर दो थोड़े என் समय காதை के लिए, மந்தமாக்குங்க ஆண்டவரே. मेरे कान को थोड़ी देर के लिए आप बंद कर दो। ஏன்னா அவங்க தான் உங்க கூட எப்ப லைஃப் லாங் இருக்கணும்.
क्योंकि उनको जो है परिवार में उनको साथ में रहना पड़ेगा। அவங்க என்ன இப்படி திட்டுறாங்க அப்படி திட்டுறாங்கன்னு சொல்லி 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 என்ன பண்றீங்க और ये அவங்களோட ஆர்குமெண்ட் பண்ணி சண்டை இட்டுட்டு தான் இருக்கீங்க தினந்தோறும் और हम आप क्या कर रहे हो, उन्हीं के साथ रहना है, पर वो मेरे साथ ऐसे कर रहे हैं वैसे कर रहे हैं करके हम लड़ाई करना शुरू कर देते हैं। அப்படி சண்டை போட்டாங்கன்னா தயவு செய்து போய் சண்டை போட போகாதீங்க अगर आपसे कोई लड़ाई करने के लिए भी आ रहे हैं तो आप मत लड़ो, பேசுங்க பேசுங்க आप बात करो। என்ன வேணா பேசுங்க आप ऐसे रहो कि आप कुछ भी बोलो, அவ்வளவு திட்டே வாங்கிக்கோங்க जो वो डांट रहे हैं आप उसे ले लो, போயிட்டு முழங்கால் படியிட்டு पर आप उस समय घुटने टेक कर ஏசப்பா என்னோட மாமியார் இவ்வளவு இப்படி பேசிட்டாங்க कि परमेश्वर मेरे सासू माँ ने मेरे बारे में ऐसे बोल என் दिया, மருமக இப்படி பேசிட்டாங்க मेरे बहू ने ऐसे बोल दिया मेरे बारे में, அப்படின்னு சொல்லி நீங்க போய் கர்த்தர் இடத்துல சொல்லுங்க और ऐसे बोलकर आप परमेश्वर से कहें। ஏசப்பா எனக்கு ஒரு பொறுமையை தாங்க कि ஏசப்பா उस समय परमेश्वर से धीरज को मांगे, ஏசப்பா எனக்கு பொறுமையை தாங்க தயவு செய்து கேளுங்க उस समय परमेश्वर से धीरज को मांगे। நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் தருவார் जब आप ऐसे प्रार्थना करोगे तो परमेश्वर निश्चय आपको उसके लिए उत्तर देगा। அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க वो ऐसे कर रहे हैं मेरे साथ वैसे कर रहे हैं करके आप मत सोचो, தயவு செய்து பொறுமையா இருங்க मैं धीरज रखे आप। ஏன்னா அநேக நேரங்களில் நம்ம பொறுமையா இல்லாததுனால தான் குடும்பத்துக்குள்ள பல பிரிவினைகள் வருது धीरज ना रहने के कारण ही कहीं बार हमारे परिवार के अंदर ये ठुकराव आ जाता है। நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல आप इस बात पर विश्वास करें या இது ना எனக்கு करें, தமிழ்நாட்டுல தெரியும் मैं तमिलनाडु में ऐसे देखता हूँ, அநேக கிறிஸ்தவர்கள் பிரிந்து போகிறாங்களா கணவன் மனைவி मसीह जो परिवार है जो पति पत्नी है वही लोग ज्यादा जो है अलग अलग हो जाते हैं, வீட்டுல பொறுமை இல்லாததுனால क्योंकि परिवार में जो है धीरज नहीं है। இது கணவன் மனைவி மட்டும் கிடையாது ये सिर्फ पति पत्नी के बीच में नहीं है, இதுல பிள்ளைங்களும் அடங்குவாங்க इसमें बच्चे भी आ जाते हैं। பிள்ளைங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்களை சொன்னா கேட்கவே மாட்டாங்க कुछ बातें हैं जो बच्चे बोलने से कहना नहीं मानते, ஒரு விஷயம் வேணும்னா எனக்கு உடனே வேணும் और वो बच्चे ऐसे बोलते हैं कि मुझे चाहिए तो मुझे ये चाहिए। நான் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் ஒரு சிலர் இருக்கிறீங்க வாலிபர் இருக்கிறீங்க அவங்களுக்கு சொல்றேன் कुछ बच्चे हैं जो जवान है, मैं आपके लिए यहाँ पे कहना चाहता हूँ, பொறுமையா இருங்க आप लोग धीरज रखो। நான் ஒரு परिवार சின்ன में சாட்சி வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன் जो जवान लोग हैं मैं आपके लिए गवाही बताना चाहता हूँ, நீங்க நம்ப மாட்டீங்க आप विश्वास करो या ना करो। என் வாழ்க்கையில நான் பொறுமையா இருந்தனால ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டேன் मैंने धीरज रखने के कारण एक विषय को मैंने प्राप्त किया। எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்துட்டு எனக்கு ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு தான் ஆசை और मैं जब छोटे उम्र से ही जो है मेरा इच्छा ये था कि मैं एक एप्पल फोन का इस्तेमाल करूं। நான் வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன் நான் இதை வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணல मैं கர்த்தர் எனக்கு செய்ததை சொல்றேன் मैं आपको मोटिवेट नहीं कर रहा हूं, पर जो मेरी इच्छा थी मैं उस विषय के बारे में कह रहा हूं जवान लोगों के लिए। அப்போ எனக்கு நான் யூஸ் பண்ண ஆப்பிள் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன் நான் வேற எந்த ஃபோனும் யூஸ் பண்ண மாட்டேன் तो मैं ऐसे करता था कि मुझे फोन इस्तेमाल करना है तो मैं एप्पल फोन यूज करूंगा, इस्तेमाल करूंगा। நிறைய பேர் நிறைய ஃபோன்லாம் வாங்குனாங்க बहुत सारे लोग बहुत सारे फोन जो है उन्होंने खरीदा। நீங்க நம்ம 2014 வருஷம் வரைக்கும் நான் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் और 2014 तक मैं जो है बटन फोन का इस्तेमाल करता था। நான் யூஸ் பண்ணா ஐபோன் தான் யூஸ் பண்ணுவேன் नहीं तो मैं ऐसे बोलता था कि मैं फोन यूज करूंगा तो आईफोन यूज करूंगा। நான் பொறுமையா இருந்ததுனால मैंने धीरज रखने के कारण ஃபர்ஸ்ட் எனக்கு 2015ல ஐபோன் நான் வாங்கி पहले जो है मुझे एक फोन मिला जो आईफोन था 2015 में। நான் அவசரப்பட்டு நான் ஃபோன் வாங்கி ஏதாவது ஃபோன் வாங்கி இருந்தேன் அப்படின்னா अगर मैं जल्दबाजी कर उस फोन में मैं थोड़ा सा समय बिताता तो ஏதோ ஒரு இந்த ஃபோன் தான் கிடைச்சிருக்கும்னு வெச்சுக்கோங்க ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் கிடைச்சிருக்கும் मुझे कोई एंड्रॉइड फोन मिल जाता। ஆனா இப்போ வரைக்கும் கர்த்தர் என்ன ஆப்பிள் ஃபோன் தான் யூஸ் பண்ண வைக்கிறார் पर परमेश्वर मुझे अभी तक जो है एप्पल फोन ही इस्तेमाल करने के लिए मुझे मौका दे रहा है। இது மோட்டிவேட் பண்றதுக்காக இல்லங்க मैं आपको मोटिवेट नहीं कर रहा हूं, எனக்கு நடந்ததை நான் சொல்றேன் जो परमेश्वर ने मेरे साथ किया मैं उस विषय को உங்க कह रहा லைஃப்ல हूं। ஒன்னொன்னு இருக்கும் आपके जीवन में कोई और विषय हो सकता है। நம்ம பொறுமையா இருந்தா காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் हम धीरज रखेंगे तो हर विषय को प्राप्त இது कर सकते விசேஷமா हैं। நான் வாலிப பிள்ளைகளுக்கு मैं சொல்றேன் खासकर इसे जवान लोगों के लिए कह रहा हूँ எனக்கு வேலை கிடைக்கல कि मुझे तो काम नहीं मिला, எனக்கு இன்னி திருமணம் ஆகல मुझे अभी तक तो शादी नहीं हुई। எல்லாம் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க ऐसे मत सोचो। கர்த்தர் ஏற்ற வேளையில எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் परमेश्वर हर विषय को सही समय में पूरा करता है। அப்ப நம்ம எப்படி இருக்கணுங்க तो उस समय में हमें कैसे रहना நீடிய चाहिए, பொறுமை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும் हमें धीरज रखना चाहिए। நீங்க எப்படி இருக்கீங்க आप कैसे पाए जाते हैं சொல்லுங்க आप कहिए, இதை இப்ப நீங்க பேசலாம் अब आप बोल सकते हो। பொறுமையா இருக்கீங்களா அவசரப்பட்டு இருக்கீங்களா अभी भी आप धीरज रखोगे या उसके बाद भी आप जल्दबाजी करोगे? அப்ப
அப்ப இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? अब तक आप लोग क्या कर रहे थे? இனிமேல் அப்படி இருக்காதீங்க. इसके बाद आप ऐसे ना रहे. இது ஃபேமிலில எல்லாருக்கும் நான் சொல்றேன். ये हर एक परिवार में हर एक व्यक्ति के लिए मैं ஏன் कहता தெரியல हूँ. கர்த்தர் இந்த விஷயத்தை சொல்றதுனால நான் சொல்றேன். पता नहीं क्यों परमेश्वर इस विषय को कहने के लिए कह रहा है. யோபுவை போல நீங்க ஒரத்தனையா நீங்க ஒரத்தனையா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணுமா, ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் आप பெற்றுக்கொள்ளணுமா? लोग एक आशीष को पाना चाहते हो या दो आशीष को पाना चाहते हो? அவ்வளவு ஃபேத்ஃபுல் இல்லையா உங்களுக்கு? क्या आप विश्वास नहीं कि आपको दो आशीष मिलेगा? ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். आपको दोगुनी आशीष को प्राप्त करना है. ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க என்ன பண்ணணுங்க? आपको दुगनी आशीष प्राप्त करना तो क्या करना चाहिए? பொறுமையா இருக்கணும். धीरज रखें. இது குடும்பத்திலயும் நான் சொல்றேன். ये परिवार के लिए भी है. பொறுமையா இருப்பீங்களா? इसके बाद धीरज रखोगे. இந்த 2026 வருஷம் முடிவதற்குள்ள ஃபேமிலி டாபிக் பாஸ்டர் எடுத்துருக்காங்க. அதன் மூலியமா நிறைய காரியத்தை பெற்றுக்கொண்டு இந்த 2026 வருஷத்துல கர்த்தர் எனக்கு இதை செய்தான்னு சொல்லிட்டு நீங்க முடிவதற்குள்ளதாக வந்து சாட்சி சொல்லுவீங்க. நான் நம்புறேன், நான் और விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ कि 2026 में जैसे परिवार के बारे में बहुत सारे विषय सिखाया जा रहा है, इस साल के अंत में आप बहुत सारे लोग गवाही बोलोगे करके मैं विश्वास करता हूँ. நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ நீங்க சாட்சி சொல்லுவீங்க. कि आप गवाही நான் दोगे பொறுமையா இருந்ததனால இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டேன். कि मैंने धीरज रखने के कारण इस विषय को मैंने प्राप्त நான் किया. பெற்றுக்கொண்டேன். मैंने इस विषय को प्राप्त किया. அப்படி நீங்க சொல்லுவீங்க, நான் நம்புறேன், आप விசுவாசிக்கிறேன். ऐसे बोलोगे करके मैं विश्वास करता हूँ. ஆனா பொறுமை வேணும்னு சொல்லிட்டு கர்த்தர் இடத்துல கேளுங்க. கர்த்தர் நீடிய பொறுமை உங்க ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாரா. परमेश्वर से उस धीरज को मांगे ताकि परमेश्वर आपको दे. ரெண்டாவது காரியம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். दूसरा विषय मैं बोलना चाहूंगा, சண்டை. लड़ाई. இதுல வந்து நீங்க எல்லாரும் என்கிட்ட பேசணும். इसमें मैं चाहता हूँ कि आप बोले मेरे से. சண்டை போடுறதுக்கு எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்கல்ல. कुछ लोग हैं जो लड़ाई करने में बहुत माहिर होते हैं. இருக்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். ऐसे लोग हैं तो हाथ उठाकर दिखाएं. நான்லாம் தூக்குறேன்னா அப்ப நானும் இருக்கேன்னு हाँ, அர்த்தம். मैं हाथ उठा रहा हूँ तो मैं हूँ ऐसे. நானும் சண்டை போடுவேன். मैं ஒரு बहुत சிலர் लड़ाई ஒத்துக்கணும். பிரதர் ஒத்துக்கிட்டாங்க. करता हूँ. चलो ஓகே भाई ரெண்டு. ने तो मान लिया. மத்தவங்க யாரும் சண்டை போட மாட்டீங்க. दो அப்படி लोगों தானே? ने मान लिया, बाकी लोग कोई भी लड़ाई नहीं करते हैं. யாருக்கு தெரியும்? யார் இடிச்சிட்டு போனாதானே தெரியும். कोई बात नहीं, शायद कोई बगल में आके टक्कर मारेगा तभी समझ आएगा. ஆ? எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டுக்கு நமக்கு எத்தனை பேர் எத்தனை தடவை சண்டை போட்டோம் நமக்கு தெரியும். कितने बार आपने लड़े हैं जो अपने आस पड़ोस के लोगों से. அவ காலையில நான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கறாளா இல்ல நான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கறதான்னு சொல்லி சண்டை. कुछ बातों में कई बार वो पहले उठती है या मैं पहले उठती हूँ देखती हूँ. இதுல ஸ்பெசிஃபிக்கா குடும்பத்துக்குள்ள தான் சண்டை. खासकर ये बातें जो है लड़ाई में ज्यादातर होती है. ஆரம்பத்துல शुरुआत में நான் திருமணமாகி என்னோட சொந்த ஊர்ல இருந்து நான் இங்க டெல்லிக்கு நான் வந்தேன். और मैं शादी कर मैं अपने जगह से मैं दिल्ली आया. கல்யாணம் ஆன புதுசுல பயங்கரமா சண்டை வரும். और शादी के शुरुआत में इतनी लड़ाई होती थी हमारे ஒரு दोनों के बीच அனுபவம் में, இல்ல क्योंकि हमारा कोई अनुभव नहीं था. அப்படித்தானே? பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை. छोटे छोटे विषय के लिए भी लड़ाई. பயங்கரமா சண்டை போடுவேன். बहुत ये लड़ते थे. நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன்னா சும்மாவா? मैं जैसे मदुरई से हूँ तो मदुरई ज्यादातर लड़ाई के लिए बहुत फेमस होता है. நான் ஃபேமஸ். तो ये फेमस. ஆள் குட்டி தான் ஆனா ஃபேமஸ். मैं दिखता हूँ छोटा सा पर मैं बहुत लड़ता हूँ. யாராவது லம்ப் மீன்ஸ் ஹைட்டா இருந்தா கூட ஜம்ப் பண்ணி அடிச்சிடுவேன். अगर मेरे से कोई लंबे भी कोई दिखता है तो मैं जंप करके भी उन्हें मार देता हूँ. அப்ப நான் சண்டை எவ்வளவு அழகா போடுவேன்னு யோசிச்சு तो பாருங்க. सोच कर देखो मैं कैसे लड़ता था करके. இதுல நீங்களும் எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. शायद आप भी ऐसे एक्सपर्ट हो सकते நானும் हैं. எக்ஸ்பர்ட் தான். तो मैं भी ऐसे था, இப்ப இல்ல. अभी नहीं हूँ. ஆமா. அப்பப்போது பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன காரியங்களுக்கு சண்டை. तो छोटे छोटे विषय के लिए लड़ाई. ஒரு நாள் ஆண்டவர் என்னிடத்துல பேசினார். एक दिन परमेश्वर ने मेरे से बात की. என்ன நீ எல்லா காரியத்துக்கும் நீ சண்டை போட்டுட்டு இருக்க, உன்னை ஊழியக்காரனா நான் தெரிந்து கொண்டிருக்கேன். मैंने तुझे सेवक के रूप में सेवकाई करने के लिए मैंने बुलाया, तू हर एक विषय में लड़ता है. இந்த வார்த்தை என்னிடத்துல பேசினதுனால இந்த வார்த்தையை அப்படியே நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன். जो विषय परमेश्वर ने मेरे से कहा, जो वचन मेरे से बात की, उसी विषय को मैं आपसे कह रहा हूँ. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்க ஒவ்வொருவரிடத்துல பேசுவாருங்க. परमेश्वर इस वचन के द्वारा आपसे बात करेगा करके मैं विश्वास சண்டை करता போடுற हूँ. ஆட்கள் நம்ம இருப்போம் தான். हम सब में कोई ना कोई गुण है जो लड़ाई करने के लिए आते हैं. குடும்பத்துல எத்தனை முறை நம்ம யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம்? परिवार में कितने लोगों से हम लड़ाई करते हैं, யோசிச்சு பாருங்க. सोच कर देखें. ஆனா இன்னைக்கு கர்த்தர், இன்னைக்கு நான் பேசுற வார்த்தை இல்ல, கர்த்தரோட வார்த்தை உங்களுக்குள்ள போய் கிரியை செய்யும். நான் நம்புறேன், விசுவாசம். परमेश्वर का वचन आपके हृदय में जाके कार्य करेगा करके मैं विश्वास करता हूँ. நான் எடுத்து வாசிக்கலாம். हम எரேமியா पढ़ेंगे यिर्मयाह 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 9 अध्याय और उसका 8वां वचन. எரேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். यिर्मयाह
8वां अध्याय और इसका 9 वचन। नाइन एट सॉरी 9 और इसका 8। एक मिनट सिस्टर எல்லாரும் எடுத்துக்கோங்க आप सब निकालें यिर्मयाह எடுத்துட்டு இதை நீங்க 9 வாசிக்கணும் अध्याय और इसका 8 वचन। उनकी जीभ काल के तीर के समान भेदने वाली है, उस से छल की बातें निकलती हैं। वे मुंह से तो एक दूसरे से मेल की बातें बोलते हैं, पर मन ही मन एक दूसरे की घात में लगे रहते हैं। क्या मैं ऐसी बातों का दंड ना दूं? यहोवा की यह वाणी है। क्या मैं ऐसी जाति से अपना बदला ना लूं? ஆமென் அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு उनकी जीभ काल के तीर के समान बेदने वाली है। சண்டை போடும் பொழுது நம்ம நார்மலா சண்டை போடுவோம்னு நினைக்கிறீங்களா लड़ाई करते वक्त क्या आप साधारण रीति से लड़ते हैं? சொல்லுங்க आप कहें, சண்டை போடலாமா எல்லாரும் क्या आप लड़ सकते हैं? நீங்க சொல்றத பார்த்து சண்டையே பார்த்தது இல்ல மாதிரி இருக்குது आप लोगों को देख के लग रहा है कि आपने लड़ाई को भी नहीं देखा है, என்ன அப்படித்தான் பாக்குறீங்க என்ன क्योंकि आप लोग मुझे ऐसे ही देख रहे हैं। சண்டை போடும்போது जब आप लड़ते हैं நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா हमारे शब्द पता कैसे होते हैं? அம்பு விடுவாங்க தெரியுமா जैसे तीर मारते हैं, அந்த அம்பு உள்ள போய் குத்துறது போல இருக்கும் वो जो तीर से मारते हैं तो वो तीर कैसे हृदय में चोट पहुंचता है वैसे लगता है। ஒரு சிலர்லாம் இருக்காங்க कुछ लोग हैं ஒரு சின்னதா ஒரு காரியம் சொன்னா போதும் அழுதுருவாங்க छोटा सा भी कुछ बोले तो वो रोना शुरू कर देते हैं। ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிருப்பாங்க சண்டையில मान लो कुछ लोग होते हैं जो सिर्फ एक शब्द का इस्तेमाल किया होगा लड़ाई में, ஒரு வார்த்தை சொன்னனால எத்தனை வருஷம் பேசாம இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல और उस एक शब्द के कारण बहुत साल तक कुछ लोग बात भी नहीं करते हैं அப்படி उस யாராவது इंसान से। இருக்கிறீங்கன்னா தயவு செய்து அப்படிலாம் இருக்காதீங்க अगर आप में से ऐसा कोई है तो आप ऐसे ना रहें। அந்த வார்த்தை அவங்கள போய் தாக்கிடும் और वो शब्द जो है उन्हें इतना चोट पहुंचा देता है, அந்த வார்த்தை போய் உங்களை அம்பு போல என்ன பண்ணிருது குத்திறதுனால और वो तीर के समान वो जो शब्द है आपको जैसे चुबा देता है, அவங்கள்ட்ட மூஞ்சி கொடுத்து கூட நீங்க பேச और மாட்டீங்க आप जो है उनसे चेहरे देख कर भी आप बात नहीं करते हैं। எனக்கு ஒரு ஃபேமிலி தெரியும் मैं एक परिवार को जानता हूँ, அவங்க வீட்டுக்கு நான் பிரேயருக்கு போயிருந்தேன் मैं प्रार्थना के लिए गया था वहाँ पर। அந்த சிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா तो उस बहन जो है அவங்க ஹஸ்பண்ட் மரித்து போயிட்டாங்க उनके जो पति थे वो मर गए, அந்த சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாவே இருப்பாங்க तो वो जो बहन थी वो बहुत उदास रहती थी हर समय। ஏன் அந்த சிஸ்டர் எப்பயுமே இப்படித்தான் இருப்பாங்களா நான் அப்படி கேட்டேன் तो मैंने किसी और से पूछा कि ये बहन क्या हमेशा ऐसी रहती है? இல்ல तो उन्होंने कहा नहीं, அந்த सिस्टर பயங்கரமா சண்டை போட்டு பயங்கரமா பேசுவாங்க और ये बहन बहुत ज़्यादा लड़ती हैं सबसे, बहुत ज़्यादा बात करती हैं करके उन्होंने कहा। அப்படின்னு சொன்னாங்க उन्होंने ऐसे कहा, அந்த சிஸ்டர்ட்ட போய் நாங்க பேச வேண்டியது இருந்துச்சு போய் பேசணும் और एक मौका मिला कि उस बहन से जाके हम बात करें। என்ன நடந்துச்சு தெரியுமா पता वहाँ पे क्या हुआ சிஸ்டர் ஏன் இப்படி இருக்கிறீங்க कि बहन आप ऐसे क्यों हो? நான் ஆவியானவர் ஏவி சொன்னதை நான் ஒரு விஷயத்த சொன்னேன் जो पवित्र आत्मा ने अगुवाई करके उन्हें जो कहने के लिए कहा, मैंने उस बात को कहा சிஸ்டர் कि बहन மன்னிச்சிருங்க சிஸ்டர் माफ कर दो उन्हें, சிஸ்டர் மன்னிச்சிருங்க சிஸ்டர் उन्हें आप माफ कर दो। பிள்ளையோட பேசவே மாட்டாங்க वो अपने बच्चों से भी बात नहीं करती हैं, மகளோட பேசவே अपने மாட்டாங்க बेटी से बात नहीं करती है। என் மக ஹஸ்பண்ட் இறந்து போறப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டா பிரதர் और उन्होंने ऐसे कहा कि मेरे जो बेटी है, मेरे पति मरने के वक्त उन्होंने एक ऐसा शब्द इस्तेमाल कर दिया, என் பிள்ளைகிட்ட நான் 7 வருஷம் ஆச்சு நான் तो பேசவே इसलिए 7 साल हो गया मैं अपने बेटी से अभी भी बात नहीं करती हूँ। ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க एक ही घर में पाए जाते हैं। அந்த சிஸ்டர் சொல்லி அழுகுறாங்க तो वो बहन ऐसे बोलकर रोने लगी। அந்த சிஸ்டர் பேசுற ஒரே ஒரு வார்த்தை அந்த சிஸ்டர் போய் அந்த அம்மாவை போய் எப்படி தாக்கிருச்சு பாருங்க सिर्फ एक शब्द जो है उस बहन ने उनके माता से कहने के कारण ऐसे जो है उन्हें चुभ गया वो बात। இதுலயும் நிறைய பேர் இருப்பீங்க आप में से भी कुछ लोग ऐसे हैं, இதுல நீங்க நிறைய பேர் இருப்பீங்க इसमें भी कुछ लोग पाए जाते हैं। தயவு செய்து போய் மன்னிப்பு கேட்டுருங்க मैं विनती करता हूँ कि आप उनसे जाके माफी मांग लें। கர்த்தர்
கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறார். परमेश्वर हर एक से प्रेम करने के लिए कहता है। துரோகம் பண்ணிட்டாங்களா? क्या आप लोगों ने क्या आपके लिए द्रोह किया? உங்களை ஏமாத்திட்டாங்களா? क्या उन्होंने आपको धोखा दिया? நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்களா? क्या उन्होंने आपको भरोसा देकर हर एक विषय में क्या उन्होंने वो पीछे हट गए? குடும்பத்திலே இப்படி பண்ணிட்டாங்களா? क्या परिवार के अंदर ही लोग आपके साथ ऐसे कर दिया? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, आज परमेश्वर आपको देख के कहता है மன்னிச்சிருங்களேன், उन्हें माफ कर दो, இன்னைக்கு மன்னிச்சிருங்க. उन्हें आज माफ कर दो। 2026 வருஷம் ஜனவரி மாதம் நீங்க வந்துட்டீங்க. अब 2026 जनवरी के महीने में आप आ गए हैं। இன்னும் மன்னிக்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து மன்னிங்க. अगर आपने अभी भी माफ नहीं किया तो आप उन्हें माफ कर दें। குடும்பத்துக்குள்ள எத்தனை நாளுங்க நரகம் போல இருக்கிறீங்க? परिवार के अंदर ही आप कब तक नरक में जी रहे हो, ऐसे आप रह सकते हैं। ஒரு சிலருக்குலாம் வீட்டுக்கு போகவே பிடிக்காது தெரியுமா? कुछ लोग हैं जिनको घर जाना ही पसंद नहीं है, அதனாலே லேட்டா போவாங்க. इसीलिए कुछ लोग बहुत देरी से घर जाते போனா हैं। ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு சண்டை வந்துரும், அதனால நான் லேட்டாவே போறேன். और वो पता है कारण क्या कहते हैं, मैं कुछ बोलूंगा या मैं बोलूंगी तो लड़ाई हो जाएगा, इसलिए मैं देरी से இந்த जाऊंगा। விஷயம் யாராவது வீட்ல இருந்துச்சுன்னா தயவு செய்து யாரோ மன்னிச்சிருங்க. अगर आपके घर में ऐसा है तो मैं आपसे कहता हूँ कि उन्हें आप माफ कर दो। கர்த்தர் எத்தனை தடவை மன்னிக்க சொல்லி இருக்கிறாருங்க? परमेश्वर कितने बार माफ करने के लिए कहता है? ஒரு தடவை மன்னிக்க சொல்லி क्या இருக்கிறாரா? एक बार कहा है? ஆனா நீங்க எத்தனை முறை மன்னிச்சிருக்கீங்க? पर आपने कितने बार माफ किए हैं? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. आप बोल सकते हो। ஒரு தடவை மன்னிக்கிறது கூட நம்மளால முடியலல்ல. एक बार माफ करना भी हमसे जो है पॉसिबल नहीं है, संभव नहीं வெளியாட்களை है। விடுங்க, வெளியாட்களை விடுங்க. बाहर लोगों को छोड़ दो, வீட்ல உள்ளவங்களே உங்களால மன்னிக்க முடியலல்ல. घर वालों को ही हम माफ नहीं कर पाते हैं। சமாதானம் இல்லாம இருந்தீங்கன்னா अगर बिना शांति के आप पाए जाते हैं तो என்னங்க நடக்கும்? क्या होगा? சண்டை தானே வரும். लड़ाई होगी। ஆமா ஆமான்றவங்க ஆமான்னு சொல்லுங்களேன். हाँ है तो आप हाँ बोल सकते हो। அப்ப எல்லாரும் சண்டையோட தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். मुझे ऐसे लग रहा है कि हर लोग मतलब आप सब लड़ते होंगे जरूर। ஏன்னா உங்க சண்டை பார்த்தா அப்படித்தான் தெரியும். தயவு செய்து சண்டை போடாதீங்க. मैं विनती करता हूँ आप ना लड़ें। சண்டை போடும் பொழுது வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் சண்டை போடுறீங்க? போடாதீங்க. अगर लड़ाई हो भी रहे, लड़ाई वैसे करो मत, अगर हो भी रहे तो जो आप शब्द बोलते हैं उसमें बहुत ध्यान पूर्वक रहें। தேவையில்லாத காரியத்துக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. बिना मतलब के हर विषय में लड़ना नहीं चाहिए। குடும்பத்துல ஒரு 3 காரியம் இருக்குதுங்க. परिवार में ऐसे 3 विषय पाया जाता है। ஃபர்ஸ்ட் சண்டை, पहला विषय है लड़ाई, ரெண்டாவது கோபம், दूसरा है क्रोध गुस्सा, மூணாவது வாக்குவாதம். और तीसरा है वाद विवाद। நான் கோவமே பட மாட்டேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். कोई है जो बोलने वाला कि मुझे बिल्कुल गुस्सा ही नहीं आता? வெரி குட். நானும் தான். मैं भी इसी में शामिल हूँ। நானும் அப்படி இல்லை, நானும் இப்படி இருந்தாலும் தான். मैं भी ऐसे ही था। சரி, ஆர்குமெண்ட் பண்றவங்க எத்தனை பேர் कितने लोग हैं जो वाद विवाद करते हैं? இருக்கிறீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். आप हाथ उठाकर दिखा सकते हैं अगर आप वाद विवाद करते हैं। ஆர்குமெண்ட் பண்றவங்க கை தூக்குங்க. நோ जो वाद विवाद करते हैं आप हाथ उठाएं। பார்த்தா இன்னொருத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, அப்படி தானே? अगर अगल बगल वाले देखेंगे तो कुछ कह देंगे। आपको ऐसे लग रहा है क्या? ஒரு கை கிளாப் தட்டிருங்க பிரதருக்காக. அவருக்கு उस உண்மையை भाई ஒத்துக்கிட்டார். के लिए ताली बजाएं, उन्होंने देखो सच मान लिया। ஏன்னா ताली நம்மளால बजा सकते हैं आप। இதை கூட ஒத்துக்க முடியல, ஒத்துக்கொள்ள முடியல. क्योंकि हम उस विषय को भी ग्रहण नहीं कर पा रहे हैं। கோவப்படுறது குடும்பத்துல நல்லதா கெட்டதா? परिवार में गुस्सा करना अच्छी बात है या नहीं? नहीं. ஆர்குமெண்ட் பண்றது நல்லதா? वाद विवाद करना अच्छा है क्या? நல்லதில்லை. ஆனா தினந்தோறும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? पर हर दिन हम क्या करते हैं? வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரதர் சொல்றாங்க வேற. हर दिन वाद विवाद करते हैं, जैसे भाई ने कहा। ஆனா தினந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறோம். हर दिन हम परमेश्वर की आराधना करते हैं, उपवास में रहते हैं, स्तुति करते हैं, सब कुछ करते हैं। ஆனா இந்த வாயில தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சண்டை போட்டுட்டு पर இருக்கோம். उसी मुंह से हम लड़ाई भी करते हैं। ஆமாவா இல்லைங்களா? हाँ या नहीं? எஸ், ஆமா. हाँ। சரி, இதுல இன்னொரு கேள்வி நான் கேட்க मैं விருப்பப்படுறேன். एक और सवाल आपसे करना ஃபேமிலி चाहूंगा। பிரேயர் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? कितने लोग हैं जो परिवार की प्रार्थना करते हैं? 1 2 3 4 5 மோஸ்ட்லி இருக்கு. அப்புறம் உங்க வீட்ல சண்டை இருக்காது நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். तो जिनके घर में परिवार की प्रार्थना होती होगी, मैं विश्वास करता हूँ कि लड़ाई नहीं होती होगी। ஃபேமிலி பிரேயர் இருந்துச்சுன்னா ஒரு சிலர் சிரிக்கிறீங்க. कुछ लोग हंस रहे हैं। அது எங்க? अरे ऐसे कैसे हो सकता है? சும்மா
சும்மா வந்து உட்கார சொல்றாங்க, நான் உட்காந்துட்டு போறேன். अरे आके बोल रहे हैं कि बैठना है तो इसलिए मैं बैठ रहा हूँ। அப்படி வந்தீங்கன்னா சண்டை அதிகமா தான் வரும். अगर आप ऐसे करते हैं तो लड़ाई ज्यादा होगा। ஃபேமிலி பிரேயர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், अगर आप परिवार की प्रार्थना करते हैं तो சண்டை இருக்காது. लड़ाई नहीं होगी। ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசுங்க, 5 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. और 5 मिनट जो है बैठकर बात करें। ஏன்னா பிரேயர் டயத்துல प्रार्थना के समय में, ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. क्योंकि एक मन होकर प्रार्थना करने की आवश्यकता है करके परमेश्वर कहता है। ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்க ஒவ்வொருவருக்குள்ள மகிமைப்படுவார். जब आप एक मन होकर प्रार्थना करते हैं तो परमेश्वर आपके द्वारा महिमा प्रकट करता है। हाँ या नहीं? पर आप कैसे प्रार्थना कर रहे हैं? आप परिवार की प्रार्थना कैसे करते हैं? आप सोच कर देखें। आज परमेश्वर हर एक को देख के कहता है, परमेश्वर हर एक को देख के कहता है, शांति के साथ रहो। कितनी भी बड़ी समस्या क्यों ना हो, நீங்க என்னவா இருக்கணும், आपको क्या करना है? பொறுமையா இருங்க, आपको धीरज रखना है, சமாதானமா இருங்க. शांति के साथ रहना है। எந்த ஒரு ஆர்குமெண்டா இருந்தாலும் தயவு செய்து பேசிருங்க. कितने भी बड़े वाद विवाद क्यों ना हो, वापस उनसे बात करो। சண்டை போட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே சேர்ந்துருங்க. अगर लड़ाई होती है तो फिर से आप मिल जाओ। ஒரு குடும்பத்துல 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் பேசாம இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? इस एक ही परिवार में लड़ाई के कारण 5 साल 6 साल से आपने बात नहीं किया, कितने लोग हैं ऐसे? எத்தனை பேர் இருக்கிறீங்க? कितने लोग हैं? நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க இல்லாட்டி அங்க வேற நிறைய இடத்துல இருக்கிறாங்க. बाहर ऐसे बहुत सारे लोग पाए जाते हैं। அவங்க வீட்ல ஃபேமிலி பிரேயர் இருக்காது. उनके घर में परिवार की प्रार्थना नहीं होती। இன்னைக்கு கர்த்தர் உங்க இடத்துல சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒரு தேவ சமாதானம் இருக்கணும்னு சொல்றாரு. आज परमेश्वर कहता है कि आपके अंदर परमेश्वर की शांति होना चाहिए। தயவு செய்து தேவ சமாதானத்தோட இருங்கங்க. मैं विनती करता हूँ परमेश्वर की शांति को बनाए रखें। தேவ சமாதானம் இருக்கும் பொழுது जब परमेश्वर की शांति रहती है, கர்த்தர் எவ்வளவு ஒரு ஆர்குமெண்ட் வந்தாலும் சமாதானப்படுத்திடுவார் உங்களை. कितने भी बड़े वाद विवाद क्यों ना हो जाए, परमेश्वर उसे फिर से मेल मिलाप कराता है। ஆனா இனி ஒரு சிலர் இருக்கிறாங்க, पर ऐसे भी कुछ लोग पाए जाते हैं। நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் இருப்பீங்க. मैं कहना चाहूंगा जो बीज आप बोते हैं उसी की कटनी करोगे। நீங்க சமாதானத்தை விதைக்கிறீங்களா, क्या आप शांति का बीज बोते हैं, கோபத்தை விதைக்கிறீங்களா, या गुस्से के बीज को बोते हैं, வாக்குவாதத்தை या விதைக்கிறீங்களா, वाद विवाद के बीज को बोते हैं, சண்டையை விதைக்கிறீங்களா? या लड़ाई के बीज को बोते हैं? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இது நான் உங்க இருதயத்துல இன்னருக்குள்ள இருந்து நான் பேசுகிறேன். मैं आपके हृदय से आज बात कर रहा हूँ, आप अपने आप को परख कर देखिए। இந்த நாள் வரைக்கும் நீங்க எதை என்ன பண்ணி விதைச்சிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. अब तक आपने किस बीज को बोया है? ஆவின் கனிகள் உங்க ஒவ்வொருவருக்குள்ள ஆப்ரேட் ஆகுதா? क्या आपके अंदर आत्मा का फल का जो है प्रयोग होता है, इस्तेमाल होता है? சொல்லுங்க. कहें, ஆவின் கனிகள் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகுதா? क्या आत्मा का फल आपके अंदर से जो है काम करता है? ஆவின் கனிகள் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், जब आपके अंदर आत्मा का फल काम करता है, சண்டை வரவே வராதுங்க. लड़ाई नहीं होगी। வீட்ல ஒரு தேவ சமாதானம் இருந்து கொண்டே घर இருக்கும். में हमेशा परमेश्वर की शांति रहेगी। ஆர்குமெண்ட் வந்தாலும் சரி, अगर कोई वाद विवाद होता भी है तो, ஆர்குமெண்டோ சண்டை வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் சமாதானப்படுத்திடுவார். और वहाँ पे कोई लड़ाई भी होती है तो परमेश्वर वहाँ पे तुरंत शांति लेकर आ जाता है। நான் அவ கூட சண்டை போட்டா இனிமே நான் சண்டை போடுவேன். हम लोग क्या करते हैं, लड़ाई की है और मैं लड़ाई हम करेंगे, அவ கூட சண்டை போட்டுட்டே இருப்பேன். नहीं तो और लड़ते ही रहेंगे। அப்படிதான் இருக்கீங்களே தவிர ऐसे ही बन जाते हैं हम। நான் சமாதானமா போகணும்னு நினைக்கிறதே पर இல்ல. हम ये नहीं सोचते कि हमें शांति रखना எல்லாமே चाहिए। பதிலுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிரணும், ஆர்குமெண்ட் பண்ணிரணும். हम तुरंत उत्तर दे देते, कोई लड़ रहा है तो हम भी लड़ेंगे। சின்ன சண்டையா தான் இருக்கும். छोटी सी लड़ाई होती है, கடைசில பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சண்டையில போய் முடிஞ்சிருங்க. पर वो अंत में बहुत बड़े लड़ाई में खत्म हो जाता है। நீங்க அதுக்கப்புறம் தான் வந்து யோசிப்பீங்க. उसके बाद आप सोचते हैं, நீங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவீங்க, யோசிப்பீங்க. उसके बाद आप बाद में सोचते हैं, ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே, अरे मैंने ऐसे बात कर दिया, ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே. अरे मैंने ऐसे बोल दिया। எத்தனை பேர் அப்படி யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க? कितने लोग आप ऐसे सोचते हो? இன்னைக்கு கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து आज சொல்லுகிறார். परमेश्वर आपको देख के कहता है, கர்த்தர் உங்க குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள அப்பா அம்மாவனாலும் சரி, பிள்ளைகளாகட்டும் சரி, அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. माता पिता क्यों ना हो या पति या पत्नी क्यों ना हो या बच्चे क्यों ना हो, परमेश्वर शांति देना चाहता है। நான் ஒரு உண்மையா ஒரு காரியம் நடந்ததை நான் जो சொல்லுகிறேன். विषय सच्ची में जो घटना घटी, मैं उस विषय को कहना இது ரொம்ப चाहूंगा। பெரிய ஷாக்கிங்கா இருந்த ஒரு காரியம். और इस बात से मैं सच्ची में शॉक हो இது गया। நானா சும்மா வந்து சொல்லிட்டு போல, இது உண்மையா நடந்தது. मैं ऐसे ही कुछ भी कहानी नहीं बता रहा हूँ।
ஒரு அம்மாவுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை. और एक पति पत्नी के बीच में जो है लड़ाई हुई। எத்தனை வயசுல தெரியுமா? पता है कितने साल में? எவ்வளவு வயசுல இருக்கும்? कितने साल के होंगे? நானே சொல்லிடுறேன், मैं ही बताना எனக்கு चाहूंगा। டைம் இல்ல. 70 வயசுல அந்த அம்மாக்கு சண்டை. और वो 70 साल के थे। 70 வயசுல சண்டை. 70 साल में लड़ाई। பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன வருது தெரியுமா? पता उनकी प्रार्थना की विनती क्या आई? பாஸ்டர், कि पासवान எங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் வேணும். हम दोनों को डिवोर्स तलाक चाहिए। 70 வயசுல 70 साल में। யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஷாக்கிங் இல்ல? सोच कर देखो कितने शौक होने वाली बात है। பாட்டி அதுக்கப்புறம் இருக்குமோ இருக்காதோ? अभी उसके बाद माता रहेगी या ना रहेगी पता नहीं है। அவங்க எந்த வயசுல பாருங்க, 70 வயசுல 70 साल में आके वो तलाक मांग रही है எனக்கு டிவோர்ஸ் வேணும். कि मुझे तलाक चाहिए। யோசிச்சு பாருங்க. सोच कर देखो। ஏன் அப்படின்னு கேட்டா, क्यों करके मैंने सवाल किया அந்த अम्माட்ட ஏமா நீங்க இப்படி கேக்குறீங்க? तो मैंने कहा कि आप ऐसे क्यों मांग रहे हो? அப்ப அந்த பாட்டி சொன்னாங்களாம், तो उस माता ने ऐसे कहा பாஸ்டர், कि पासवान இவர் டெய்லி என்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு குறை சொல்லி என்னை திட்டிகிட்டே இருக்கிறார், சண்டை போட்டுட்டே இருக்கிறார். और मेरे पति जो है हर एक छोटे छोटे विषय का नुक्स निकालते रहते हैं और छोटी छोटी बातों को बोलकर वो लड़ाई करते रहते हैं சாப்பாட்டுல குறை சொல்றாரு, और खाने में कुछ ना कुछ कमी निकालते हैं। வீடு க்ளீன் பண்ணலன்னு சொல்லி திட்டுறாரு, घर सफाई नहीं किया करके वो डांटते हैं। எல்லாம் லேட் ஆயிருச்சுன்னா திட்டுறாரு, कुछ लेट हो जाता है तो डांटते हैं। சின்ன சின்ன காரியத்துக்கு என்ன பண்ணிருக்கேன், என்ன திட்டிகிட்டே இருக்கிறாரு. हर छोटे छोटे विषय के लिए वो मेरे से लड़ते हैं। அப்படி சொல்லிட்டு இதனால எனக்கு டிவோர்ஸ் வேணும். इसलिए मुझे तलाक चाहिए करके उन्होंने कहा। யோசிச்சு பாருங்க. तो आप सोच कर देखें इस बात को। பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, बच्चे कहीं बाहर सेटल हो गए हैं பேர பிள்ளைகளும் இருக்கிறாங்க. और अलग से जो है जो ग्रैंड चिल्ड्रन है वो भी आ गए, पोता पोती भी आ गए। எந்த வயசுல அவங்க இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காங்க பாருங்க. किस उम्र में उन्होंने ऐसे एक निर्णय को लिया? सोचो। அந்த குடும்பத்துல என்ன நடந்திருக்கு தெரியுமா? पता है उनके परिवार में क्या हुआ? என்ன அந்த பாட்டி வந்து இப்படி கேக்குறதுக்கு என்ன ரீசன்? और वो माता सवाल करने के लिए क्या कारण था? எதுக்கு கேட்டாங்க? उन्होंने क्यों कहा? லடாய், क्योंकि लड़ाई। சண்டைனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த முடிவு எடுத்திருக்காங்க. लड़ाई के कारण उन्होंने ऐसा एक निर्णय लिया। இந்த பிரேயர்ல इस प्रार्थना में சண்டை உங்க வீட்ல எல்லார் வீட்லயே வந்திருக்கும். आप सबके घर में कोई ना कोई लड़ाई हुई होगी, ஆனா என்ன முடிவு எடுக்கிறீங்க? पर आप क्या निर्णय लेते हैं? யோசிச்சு பாருங்க. आप सोच कर देखो। ஒரு சிலர்லாம் விபரீத முடிவு எடுத்திருக்கீங்க. कुछ நான் लोग जो உணர்கிறேன். है मैं महसूस कर रहा हूँ, कुछ लोगों ने बहुत ही गलत निर्णय को लिया है, आपने अपनाया है। ஒரு சிலர்லாம் மரண தருவாய் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. कुछ लोग हैं जो मृत्यु को छू कर आप आए हैं என் வீட்ல என்ன இப்படி சொல்லிட்டாங்க, कि मेरे घर में उन्होंने मुझे ऐसे कह दिया। அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆவியில ஏவிதா இதை நான் சொல்றேன், நான் इस சும்மா बात சொல்லிட்டு मैं போகல. अपने आप से नहीं कह रहा हूँ, मैं इस बात को भी आत्मा में महसूस कर रहा हूँ நான் இருக்கிறதுனால தான் அவங்க இப்படி பண்றாங்க. कि अरे मैं हूँ इसीलिए तो वो ऐसे मेरे साथ करते हैं। நான் இல்லன்னா मैं नहीं, हम नहीं रहेंगे तो? அப்படி நினைச்சிருக்கீங்க. आपने ऐसे सोचा है। தயவு செய்து அப்படிலாம் பண்ணாதீங்க சிஸ்டர். बहन आप ऐसे ना करें, சிஸ்டர்னு சொல்றேன்னா இதுல ஒருத்தங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். क्योंकि एक बहन है इसमें, इसलिए मैं ऐसे बोल रहा हूँ அம்மா அப்படி இருக்கிறீங்க. कि माता आप ऐसे हैं। ஒருத்தர் எங்கேயா போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஒரு பிரதர், एक भाई ऐसे सोच रहे कि मैं कहीं चला जाऊं तो ज्यादा बढ़िया रहेगा मेरे लिए। வேண்டாம் பிரதர், नहीं भाई, வேண்டாம். नहीं। இந்த ஆவியில உணர்ந்து நான் சொல்லுகிறேன், मैं इन सब बातों को आत्मा में भर कर कह रहा हूँ। அவசரப்பட்டு முடிவு எடுத்துருவோம். जल्दबाजी में हम निर्णय ले लेते हैं, அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? फिर पता क्या होगा? நம்ம லைஃப் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. फिर हम जैसे जीवन चाहते हैं वैसे नहीं रहेगा। சமாதானமா போங்க. शांति के साथ आगे बढ़े। இன்னைக்கு ஆவியானவர் ஏவி சொல்றதுனால நான் சொல்றேன் இந்த காரியத்தை. आज परमेश्वर पवित्र आत्मा इस बात को कह रहा है தங்கச்சி மன்னிச்சிரு, कि बहन माफ कर दे, தம்பி மன்னிச்சிருங்க. भाई माफ कर दो। அப்பா அம்மா தானே தம்பி, कोई बात नहीं, माता पिता ही तो हैं, வேற யாரு? और कौन है? அப்பா நீ மன்னிச்சிருங்க, அங்கிள் மன்னிச்சிருங்க, और पिता आप माफ कर दे लोगों को, அம்மா மன்னிச்சிருங்க. माता माफ कर दो। நம்ம மன்னிக்கலன்னா வேற யாருங்க हम மன்னிப்பா? माफ नहीं करेंगे तो कौन माफ करेगा? எவ்வளவு நாள் வரைக்கும் தான் சண்டை போட்டுட்டே இருப்பீங்க? कितने दिन तक आप ऐसे लड़ते रहेंगे? எத்தனை நாள்? कितने दिन? சாரி, குடும்பத்துல நீங்க சமாதானமா இருந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள்? आपके परिवार में आप शांति के साथ रह करके कितने दिन है गिनने के लिए? நான் நிறைய நார்த் இந்தியா, இங்க நான் டெல்லியில ஒரு சில வீட்டுக்கு ஹவுஸ் போறப்ப நான் பாக்குறேன், मैं दिल्ली में जैसे हाउस सिटिंग जाता हूँ तो मैं बहुत सारे ऐसे घर देखता हूँ சண்டை தான் பிரதர் எங்க வீட்ல இருக்கும். कि हर समय लड़ाई होती है हमारे घर में। எங்க வீட்ல நாங்க சமாதானமா இருந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கிறதே ஜாஸ்தி. हमारे घर में 5-10 मिनट भी शांति के साथ रहना यानी बहुत ही वो ज्यादा हो जाता है। சண்டை போடுறது தான், लड़ाई होती है, சண்டை போடுறது தான் लड़ाई होती है। அப்படின்னு சொல்றாங்க.
ऐसे लोग कहते हैं। இந்த பிரேயர்ல எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ऐसे कहने वाले लोग यहाँ पे कितने लोग हैं? आज अपने आप को क्या आप समर्पित कर सकते हैं कि यीशु मसीह इसके बाद हम नहीं लड़ेंगे, इसके बाद हम गुस्सा नहीं होंगे, इसके बाद हम वाद विवाद नहीं करेंगे। यीशु मसीह आप हमारी मदद कीजिए। और अंत में मैंने उन्हें सिर्फ एक बात को कहा, ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனாரு. सिर्फ एक विषय को उन्होंने कहा उस पासवान ने அம்மா பொறுமையா இருங்கம்மா. कि हे माता धीरज रखो, அம்மா நீங்க பொறுமையா இருங்க. धीरज रखो आप। பிரிவு எல்லாருக்கும் வந்து தீர்வாயிராது. अलग होना जो है एक अच्छा निर्णय नहीं है, एक अच्छी सलाह नहीं है, அப்படின்னு சொன்னாரு. तो उन्होंने ऐसे कहा। அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? तो पता उस माता ने ऐसे क्या कहा சாரி பாஸ்டர், कि मैं माफी चाहता हूँ मैं माफी चाहती हूँ पासवान, நான் பொறுமையா இருக்கிறேன் பாஸ்டர், मैं इसके बाद धीरज रखूंगी, சண்டை போட மாட்டேன். इसके बाद मैं नहीं लड़ूंगी। ஆனா पर அந்த அம்மாட்ட இன்னொரு விஷயத்தையும் நாங்க கேட்டோம். और उस माता से हमने एक और सवाल भी किया। என்ன கேட்டதா அவங்க சொன்னாங்க தெரியுமா? पता उन्होंने क्या कहा? ஒரே ஒரு காரியம் சொன்னாங்க. उन्होंने एक और विषय कहा பாஸ்டர், कि पासवान நான் சின்ன வயசுல छोटे उम्र में சண்டை வந்தா பயங்கரமா சண்டை போடுவேன் பாஸ்டர். அந்த 70 வயசு பாட்டி சொன்ன காரியம். 70 साल की जो बूढ़ी जो माता थी उन्होंने ऐसे कहा, छोटे उम्र में से ही अगर लड़ाई कुछ हो जाती थी तो मैं बहुत ज्यादा लड़ती थी, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாக்குவாதம் பண்ணுவேன், मैं वाद विवाद करती थी, எல்லா காரியத்துக்கும் கோவப்படுவேன் பாஸ்டர். हर एक विषय में मैं गुस्सा करती थी। அந்த பாட்டி சின்ன வயசுல என்ன விதைச்சாங்களோ அதைத்தான் இந்த 70 வயசுல அறுத்து இருக்காங்க. और उस माता जो है छोटे उम्र में जिस बीज को बोया उसी की वो जो है 70 साल में कटनी कर रही थी। நீங்க எல்லாம் எதை விதைச்சிட்டு இருக்கீங்க? आप सब किस बीज को बो रहे हैं? உங்க குடும்பத்துல आप अपने परिवार में, பிள்ளைகளாகட்டும் சரி, बच्चे क्यों ना हो அப்பா அம்மாவாகட்டும் சரி, या माता पिता क्यों ना தாத்தா हो, பாட்டி ஆகட்டும் சரி, या तो जो है आप नाना नानी या दादा दादी क्यों ना हो, என்னத்தை விதைச்சிட்டு இருக்கீங்க? आप किस बीज को बो रहे हैं? வேதத்தை எடுத்து நீங்க வாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. और आप सब बाइबल उठाकर वचन को पढ़ते हैं, प्रार्थना करते हैं, ஆனா இந்த வாயில தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? और उसी मुंह से क्या निकलता है? சண்டை போடுறீங்க, लड़ाई करते हैं, கோவப்படுறீங்க, गुस्सा करते हैं ஆர்கியூமென்ட் பண்றீங்க. और वाद विवाद करते हैं। இயேசு கிறிஸ்து यीशु मसीह ஏதாவது இடத்துல கோவப்பட்டு பார்த்திருக்கீங்களா? कहीं गुस्सा होते हुए आपने देखा? தேவையில்லாம கோவப்பட்டு பார்த்திருக்கீங்களா? बिना मतलब के कहीं पे गुस्सा हुआ? அந்த மனுஷன் ஒரே ஒரு இடத்துல सिर्फ கோவப்பட்டார். एक ही जगह पे उन्होंने गुस्सा किया। எங்க कहाँ? கோவப்பட்டார்? வியாபார கூடமா அந்த ஆலயத்தை வைத்ததனால அவர் கோவப்பட்டார். क्योंकि उस भवन को, परमेश्वर के भवन को उन्होंने व्यापार का स्थान बना दिया था, इसलिए उन्होंने गुस्सा किया। ஆமாவா இல்லைங்களா? हाँ या नहीं? ஆனா நீங்க எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? पर आप किस किस विषय के लिए गुस्सा करते हैं? எதை நினைச்செல்லாம் கோவப்பட்டு किस இருக்கீங்க? किस विषय को सोचकर आप गुस्सा करते हैं? யோசிச்சு பாருங்க. आप सोच कर देखिए। சிலுவையில அறைய போறதுக்கு முன்னாடி கூட யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்துருவான்றது அவருக்கு நல்லா और தெரியும். यूदास इस्करियोत जो है उसे पकड़वाएगा, यीशु मसीह को पकड़वाएगा करके यीशु मसीह को पहले ही पता था। கத்தர் போய் அவன்கிட்ட போய் சண்டை போடல. पता होने के बाद भी उन्होंने जाके लड़ाई नहीं की उससे। அவர் பொறுமையா தான் இருந்தார், சிரிச்சிட்டு இருந்தார். वहाँ पर ஸ்நேகிதனே, भी धीरज के ஃப்ரெண்ட் साथ। தான் சொல்லிட்டு இருந்தார். फिर भी उसने क्या बुलाया कि हे प्रेमी। அவர் அதனால தான் உலகத்தை ஜெயித்தார். इसीलिए उन्होंने संसार को जीता। நம்ம உலகத்தை ஜெயிக்கணும்னா நம்ம பொறுமையா இருக்கணும். इस संसार को हमें जीतना है तो हमें धीरज रखना पड़ेगा, கோவப்படக்கூடாது. हमें गुस्सा नहीं करना चाहिए, ஆர்குமென்ட் பண்ணாம பொறுமையா हमें இருக்கணும். बिना वाद विवाद किए हमें धीरजशाली बनना है। அநேக முறை நீங்க எப்படி இருக்கிறீங்க कहीं समय आप कैसे पाए जाते हैं? யோசிச்சு பாருங்க. आप सोच कर देखिए। இன்னைக்கு கர்த்தர் உங்க ஒவ்வொரு இடத்துல சொல்லுகிறார், परमेश्वर आज हर एक से इस प्रकार कहता என் है மகளே நீ நீடிய பொறுமை உள்ளவராய் कि இருக்க हे வேண்டும். मेरे बेटी तू धीरजशाली बन जा, மகனே நீ நீடிய பொறுமை हे मेरा உள்ளவராய் बेटा இருக்க. तू धीरजशाली बन जा। ஆர்குமென்ட் என்னைக்கு தீர்வாயிராது. वाद विवाद एक निर्णय नहीं है, एक सलाह नहीं है। குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணும் அப்படின்னா परिवार में शांति चाहिए तो நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது, आपको शांति रहना ही भला है, பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. धीरज रखना ही भला है। எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் என்னோட கூட பேசினான்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं कि परमेश्वर ने आज मेरे से बात की? அப்படியே எழுந்து நிக்கலாமா? हम सब खड़े हो जाएंगे। இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம அப்படியே செபிக்க போகிறோம். हम सब अपने आप को समर्पित कर प्रार्थना करेंगे। கர்த்தர் இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரோட கூட பேசியிருப்பாரு. परमेश्वर ने हर एक से आज बात किया होगा। ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? हम सब मिलकर प्रार्थना करें, अपने आप को समर्पित करें। ஏசப்பா எனக்கு பொறுமையை தாங்க यीशु ஏசப்பா. मसीह मुझे धीरज दीजिए। ஏசப்பா என் வாழ்க்கையில ஆவின் கனிகள் எனக்குப்பா
ஆபரேட் ஆகட்டும்னு சொல்லி கேளுங்க. परमेश्वर मेरे जीवन में जो है आत्मा के फल कार्य करने पाए। நான் யோபு போல பொறுமையா இருக்கணும் ஏசப்பா. परमेश्वर मैं अय्यूब के समान जो है मैं धीरज रखने पाऊं। அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. परमेश्वर मेरी मदद कीजिए आप। அப்பா எனக்கு நீங்க தான் உதவி செய்ய முடியும். परमेश्वर आप ही मेरे मदद कर सकते हो। மனுஷங்களால முடியாது ஏசப்பா. कोई इंसान मदद नहीं कर सकता। அப்பா எனக்கு ஒரு நீடிய பொறுமையை தாங்கன்னு சொல்லி परमेश्वर கேளுங்க. आप मुझे धीरजशाली बनाइए। நான் பொறுமைசாலியா मैं இருக்கணும் और ஏசப்பா. धीरज बन जाऊं। ஒப்பு கொடுங்க, ஒப்பு अपने आप को கொடுங்க. समर्पित करें मुंह கர்த்தரோட வார்த்தை खोलकर। எப்படியா சொல்லுகிறது? परमेश्वर का वचन इस प्रकार कहता கேட்கிற है, எவனோ பெற்றுக்கொள்ளுவா. जो भी मांगता है वो पाता है। மகளே கேளு, ए मेरी बेटी मांग, மகனே கேளு. ए मेरा बेटा तू मांग। கேளுங்க, मांगे, பெற்றுக்கொள்ளுவீங்க. मांगो तो तुम्हें Yes, दिया பெற்றுக்கொள்ளுங்க, जाएगा। பெற்றுக்கொள்ளுங்க. आप मांगे तो आप ताकि आपको मिले। ஆவியானவரே இன்னைக்கு நீங்க உங்களோட பேசினதுக்காக நன்றி पवित्र செலுத்துகிறோம். आत्मा आपने बात किया, इनसे मैं धन्यवाद करता हूँ। அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर हम कोटि कोटि धन्यवाद देते हैं आपको। ஆண்டவரே இந்த வேளையில உங்களுடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்பா. परमेश्वर इस समय आपके बच्चे प्रार्थना कर रहे அப்பா हैं। குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுமையை தாங்க परमेश्वर ஆண்டவரே. परिवार के अंदर हर एक को आप धीरज को दीजिए, அப்பா ஒரு சமாதானத்தை கொடுங்க हर एक ஆண்டவரே. को शांति दीजिए। அப்பா இந்த வேளையில அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பீராக. परमेश्वर हर एक के जीवन में, व्यक्तिगत जीवन में एक बदलाहट को लेकर அப்பா, आइए। இந்த 2026 வருஷத்துல परमेश्वर इस 2026 ஆண்டவரே में அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் इनके உண்டாகட்டும் இயேசப்பா. जीवन में एक बहुत बड़ी बदलाहट आने पाए। அப்பா சண்டை போட்டவங்க எல்லாம் ஒண்ணு சேரட்டும் ஆண்டவரே. परमेश्वर जहाँ कहीं पर भी लड़े हैं परमेश्वर वो सब एक हो जाए। வாக்குவாதம் பண்ணவங்க எல்லாம் மறுபடியும் அப்பா ஒண்ணு சேரட்டும் और ஆண்டவரே. जहाँ पर भी वाद विवाद हुआ परमेश्वर वो सब एक हो जाए। கணவனோட மனைவி பேசாம இருந்த வாழ்ல பேசட்டும் पति ஆண்டவரே. पत्नी अगर बात नहीं करते तो वो भी एक हो जाए। பிள்ளைகள் பேசட்டும் बच्चे ஆண்டவரே. एक हो जाए। அப்பா உதவி செய்யுங்க இயேசப்பா. परमेश्वर आप इनकी मदद உதவி कीजिए, செய்யுங்க ஆண்டவரே. आप इन्हें मदद कीजिए। அப்பா இந்த परमेश्वर வேளையில ஆண்டவரே நீங்க தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். परमेश्वर आप इन हर एक को मदद कर सकते அப்பா ஒரு हैं। பெரிய தேவ சமாதானத்தை இவங்க ஒவ்வொருவருக்கும் விசேஷ விதமாய் கொடுக்க போறதுக்காக நன்றி. परमेश्वर मैं धन्यवाद करता हूँ कि एक बहुत बड़ी आपकी शांति को आप दे रहे हैं। நீடிய பொறுமை உள்ளவர்களா இவங்களை நீங்க மாற்ற போறதுக்காக நன்றி. परमेश्वर आप इन्हें धीरजशाली बना रहे हैं, इसलिए मैं धन्यवाद करता இத்தனை हूँ। நாள் உங்க குடும்பம் எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியாது. परमेश्वर मैं नहीं जानता कि अब तक इनका परिवार कैसे இனி था। அவங்க வீட்ல ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். परमेश्वर इसके बाद इनके परिवार में एक शांति होने पाए, அவங்க வீட்ல ஒரு தேவ சமாதானம் இருக்க வேண்டும். आपकी शांति होने पाए। அப்பா இந்த வேளையில ஆண்டவரே परमेश्वर इस समय பேசாதவர்களை சீக்கிரத்துல பேச கிருபை जो लोग பாராட்டுங்க. बात नहीं करते परमेश्वर आप उन्हें बात करने के लिए साथ சமாதானம் दीजिए। இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க जिनके இயேசப்பா. घर में शांति नहीं है उनके घर में शांति लेकर அப்பா, आइए। இந்த 2026 வருஷத்துல इस 2026 में அப்பா உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல इस साल காத்து परमेश्वर के लिए शांति का साल होने पाए। அப்பா நீங்க இந்த வேளையில கொடுங்க ஆண்டவரே. आप इनके लिए दीजिए அப்பா परमेश्वर। நீங்க அவங்க ஒவ்வொரு இடத்துல இடைப்பட்டதுக்காக நான் நன்றி आपने செலுத்துகிறேன். हर एक से बात की इसलिए मैं धन्यवाद करता அப்பா हूँ। இந்த வேளை நீர் அவங்க இடத்துல மகிமைப்பட போறதுக்காக நன்றி और செலுத்துகிறேன். परमेश्वर और भी आप महिमा प्रकट करोगे इसलिए मैं धन्यवाद அப்பா करता உம்முடைய हूँ। தேவ திட்டம் அவங்க மேல நிறைவேற போறதுக்காக நன்றி இயேசப்பா. परमेश्वर आपकी मर्जी इनके जीवन में पूरे होने वाला है इसलिए मैं धन्यवाद करता அநேக हूँ। காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. बहुत सारे लोग बहुत सारे विषय के लिए इंतजार कर रहे அப்பா हैं அவங்க இருதயம் परमेश्वर। அப்பா சோர்ந்து போயிருச்சு ஆண்டவரே. परमेश्वर इनका हृदय जो है उदास हो गया है, निराश हो சீக்கிரத்துல गया है। ஆண்டவரே அவங்களுக்கு அப்பா காரியங்களை கைக்குடி வர பண்ணுங்க இயேசப்பா. जो बहुत जल्दी हर एक विषय को आप इनके लिए पूरा कर दे அப்பா परमेश्वर। குடும்பத்துல அப்பா ஒரு சகோதரி ஜெபிக்கிறாங்க. एक परिवार में एक बहन ऐसे प्रार्थना कर रही है, ஐயோ ஐயோ என் கணவனார் இப்படி பலவீனத்துல இருக்கிறாரே. अरे मेरे पति ऐसे बलहीनता में இந்த बीमार पड़े வருஷத்துல हैं। மகள் அப்பா என் கணவனார் சுகம் பெறணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க एक ஆண்டவரே. बहन ऐसे प्रार्थना कर रही है कि वो मेरे पति बहुत जल्दी ठीक हो जाए அப்பா करके। அவருக்கு ஒரு சுகத்தை கொடுப்பீராக परमेश्वर आप उस बहन उनके पति को बहुत जल्दी आप ठीक कीजिए परमेश्वर। அப்பாவும் பிள்ளையும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க இயேசப்பா. और जो है वो बहन और बच्चे प्रार्थना कर रहे हैं, இயேசப்பா என் பிள்ளைக்கு சீக்கிரத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. पति पत्नी मिलकर प्रार्थना कर रहे हैं कि मेरे बच्चे के लिए जो है बहुत अच्छा एक काम मिले அப்பா करके। சீக்கிரத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கட்டளையிட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் परमेश्वर இயேசப்பா. उनको एक अच्छा काम दीजिए करके मैं प्रार्थना करता हूँ। சிஸ்டர் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? बहन आप हार गए करके आप बहुत ज्यादा जो है निराश हैं। அநேக முறை நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு आप நினைக்கிறீங்களா? बहुत सारे एग्जाम्स लिख कर जो है आप हार गए करके आप ऐसे सोच रहे हैं। சிஸ்டர் बहन பொறுமையா இருக்க சொல்றார். परमेश्वर कह रहा है कि धीरज रखो, பொறுமையா இரு மகளே. धीरज रख मेरी बेटी। கர்த்தர் உன்னை வாளாக்க போறது அல்ல, परमेश्वर तुझे पूंछ नहीं உன்னை தலையாக்க போகிறார் बल्कि மகளே. परमेश्वर तुझे सिर நீ बनाएगा। பொறுமையா இரு என்று கர்த்தர் சொல்ல धीरज சொல்கிறார். रख करके परमेश्वर कहता है। ஷக்கராடாதா ராபா ஷேக்கலமே நினிவி ரோடாதா லாகா லாபா ராபா ஷேக்கெம்
ராபா ராடாதா நக்கலா ராபா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर, நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. धन्यवाद परमेश्वर। எப்ப ஆண்டவரே என் கடன் தீரும் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்காங்க ஒரு कब சிஸ்டர். एक बहन प्रार्थना कर रही है कि कब मेरा ये कर्ज जो है இந்த बदलेगा, खत्म होगा। 2026 வருஷத்துல எனக்கு என் கடன் பிரச்சனை மாறாதான்னு என்று ஜெபிக்கிறாங்க. ऐसे एक बहन प्रार्थना कर रही है इस 2026 में सही ये मेरा एन्नाला कर्ज वट- बदलेगा या नहीं बदलेगा। என்னால வட்டி கட்ட முடியல. मैं और भी ज्यादा जो है मैं इंटरेस्ट नहीं बढ़ सकती, ब्याज नहीं बढ़ सकती। அப்பா நீங்க இறங்குங்க ஆண்டவரே. कि परमेश्वर मेरी मदद करो, நீங்க ஐஸ்வரியத்தின் தேவன் क्योंकि ஆண்டவரே. आप आशीषित करने वाला परमेश्वर है। ஐஸ்வரியத்தின்படி அவங்களுக்கு தந்தருளுங்க ஆண்டவரே. परमेश्वर आप उनके लिए सब कुछ पूरा कर தந்தருளுங்க दीजिए, இயேசப்பா. आप इनके लिए मदद कीजिए परमेश्वर। ராட்சா ரிஷேக்கலேதேனே ரோடாதான் அக்கரிதினி விச்சக்கலதனமா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर। ஒவ்வொருவரையுமாய் நீங்க தொடுங்க இயேசப்பா. हर एक को आप छूइए परमेश्वर। வெகு நாளாய் காரியத்துக்காக காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. बहुत दिनों से जो है इंतजार कर रहे என் हैं குடும்பத்துல ஒரு परमेश्वर, மாற்றம் வந்துராதா कि என்று मेरे परिवार காத்துக்கொண்டிருக்கிறாங்க. में बदलाहट नहीं आ जाएगा क्या। என் குடும்பத்துல நான் இருந்த சமாதானத்தை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஜெபிக்கிறாங்க कि இயேசப்பா. मेरे परिवार में पहले जैसे शांति थी वैसे ही नहीं आ जाएगा क्या। இயேசப்பா உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க परमेश्वर ஆண்டவரே. मैं प्रार्थना करता हूँ कि उनके घर में आप शांति को लेकर இயேசப்பா आइए, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக उनके ஆண்டவரே. परिवार में आप शांति को लेकर आइए। ரஷக்கலரடதனமா ரேஷக்கலே தேனேக்கல கேளுங்க கேளுங்க आप கேளுங்க. मांगते रहे, परमेश्वर से मांगते रहे என் குடும்பம் பழையபடி அப்பா कि சந்தோஷமா परमेश्वर இருக்கணும் ஆண்டவரே. पहले जैसे मेरा परिवार आनंद और शांति रहने पाए। இந்த பிரேயர்ல ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. एक इस प्रार्थना में एक परिवार पाया जाता है। அந்த ஃபேமிலிக்கு விரோதமா अनेक கட்டுகள் எழும்பி இருக்கிறத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். परमेश्वर दिखा रहा है उस परिवार के खिलाफ बहुत सारे बंधन जो हैं उनके विरोध में जो है बनाया गया है। இதனால தான் உங்க குடும்ப விரக்தியா इसीलिए- நெக்ஸ்ட் லெவல் போகாம அப்படியே இருக்கு. इसीलिए आपका यहाँ पे एक परिवार है जो अगले कदम की ओर, आशीष की ओर உங்களால वो ஜெபிக்க முடியல. गए नहीं और उन लोगों से प्रार्थना भी नहीं किया जाता। ஏதோ ஒரு மரணம் உங்களை தாக்கி அந்த ஒரு மரணத்தின் ஆவி உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறத एक கர்த்தர் காண்பிக்கிறார். मृत्यु का जो है आत्मा आपको घेरता है, आपके परिवार को घेरता है। சிஸ்டர் நீங்க உங்க தலை மேல கை வச்சுக்கோங்க. ऐसा अगर कोई है तो बहन आप अपने हाथ को जो है सिर पे रखें। அம்மா கை வச்சுக்கோங்க. हे माता अपने हाथ को आप सिर के ऊपर रखें। இது ஆன்லைன்ல போறனால அவங்க எனக்கு பேரெல்லாம் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றதை நான் கரெக்டா சொல்றேன். मैं जो परमेश्वर कह रहा है मैं उस बात को मैं कह रहा हूँ। ஒரு பிரதரோட வேலையிலயும் பிரச்சனை. एक भाई के काम में भी बहुत ज्यादा समस्या। கூட இருக்கிற கொல்லிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. जो साथ जो काम करता है कलीग वही चाहता है कि आप काम से निकल जाएं। பிரதர் தலையில கை வச்சுக்கோங்க भाई பிரதர். अगर आप ऐसे हैं तो आप अपने सिर के ऊपर आप हाथ रखें। கர்த்தரோட வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. परमेश्वर का वचन इस प्रकार कहता है, கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்ளுவான். जो मांगता है वो प्राप्त करता है। மகளே பெற்றுக்கொள், हे मेरी बेटी प्राप्त कर, மகனே பெற்றுக்கொள் என்று हे கர்த்தர் मेरा சொல்ல बेटा சொல்கிறார். प्राप्त कर करके परमेश्वर कहता அப்பா है। இந்த வேலையில கொடுங்க ஆண்டவரே. परमेश्वर आप उन्हें ஆண்டவரே दीजिए। அந்த வேலையில உள்ள பிரச்சனைகளை மாற்றுங்க उस இயேசுப்பா. काम के स्थान में जो भी समस्या उन सब बातों को आप அப்பா निकाल அந்த दीजिए। குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா விதமான அப்பா சர்ப்பத்தின் ஆவிகளை நான் நிர்மூலமாக்கி போடுகிறேன் उस ஆண்டவரே. परिवार के खिलाफ जो भी सर्प की आत्मा है वो यीशु मसीह के नाम से मैं बांध देता हूँ। அப்பா இந்த வேளையில ஆவியானவரே நீங்க இறங்குங்க ஆண்டவரே. पवित्र आत्मा आप इस समय उतरिए। அந்த வீட்ல அப்பா ஒரு ரட்சிப்பை கொடுங்க उस ஆண்டவரே. घर में परमेश्वर आप उद्धार को लेकर அப்பா आइए। இந்த வேளையில அந்த வீட்ல ஒரு ரட்சிப்பை கொடுப்பீராக. परमेश्वर इस समय उनके घर में उद्धार को लेकर आइए। சகே வீட்டுக்கு எப்படி ரட்சிப்பு வந்ததோ அதே போல அவங்க வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. परमेश्वर जैसे जक्कई के घर में उद्धार आया वैसे ही उनके घर में भी उद्धार आने पाए। உதவி செய்யுங்க இயேசுவின் आप मदद நாமத்தில். कीजिए परमेश्वर यीशु அப்பா मसीह के வேலைக்காக नाम से। ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. परमेश्वर काम के लिए जो लोग प्रार्थना कर रहे हैं வேலையை சீக்கிரத்துல ஆயத்தப்படுத்துங்கப்பா. काम को परमेश्वर आप इनके लिए इंतजाम कीजिए। அதிகாரியிடத்துல தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. अधिकारियों की आंखों में परमेश्वर इनके लिए जो है अच्छा कुछ होने पाए। பெரிய காரியங்களை செய்வீராக आप इनके लिए करुणा दीजिए और आप महान कार्य को அப்பா பெரிய कीजिए, அற்புதத்தை செய்வீராக. अद्भुत विषय को कीजिए। அப்பா உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் सिर्फ ஆண்டவரே. आपके नाम का ही महिमा होने அப்பா पाए, உம்முடைய நாமம் மாத்திரமே सिर्फ आपके மகிமைப்படட்டும் नाम ஆண்டவரே. की महिमा होने पाए। ஆவியானவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. पवित्र आत्मा महान कार्य को ஒவ்வொரு कीजिए। இடத்துல நீங்க பேசினதுக்காக நன்றி हर एक செலுத்துகிறேன். से आज आपने बात की इसलिए हम धन्यवाद करते हैं। குடும்பத்துல அவங்கள ஒவ்வொருவரையும் நீங்க பொறுமையாய் மாற்ற போறதுக்காக நன்றி. हर एक को धीरजशाली बनाने जा रहे हैं इसलिए मैं धन्यवाद करता அவங்களுக்கு हूँ। ஒரு சமாதானத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி आपने செலுத்துகிறேன். शांति देने वाले इसलिए मैं धन्यवाद करता हूँ। ஒவ்வொருவரையுமாய் நீங்க ஆசீர்வதிங்க இயேசுப்பா. हर
हर एक को आप आशीष कीजिए। வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே. परमेश्वर जैसे आए हैं वैसे ஒரு नहीं, தேவ சமாதானத்தோட கடந்து போக கிருபை பாராட்டுங்க. बहुत बड़ी शांति के साथ वापस जाने உம்முடைய पाए। பிரசன்னம் உம்முடைய ஆளுகை எப்பொழுதும் அவங்க ஒவ்வொருவரோட கூட இருக்க வேண்டும். आपका अनुग्रह और परमेश्वर सब कुछ इनके साथ रहने पाए। ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. हर एक को आशीष करें और बल से भरें। எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். सारा आदर और जलाल हम सिर्फ आपको देते இப்பரா हैं। இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, सुना कबूल कर पिता। ஆமென்.